ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய அமுதன் அந்த அச்சீவர்ஸ் அகாடமி நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஸோ ஒரு சிம்பிள் ஓவர்வியூ. 2015 ஏஐசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 போஸ்ட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் 2016 விஹெச்எஸ் இது வந்து பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு 5 போஸ்ட். த மாஸ் ரெக்ரூட்மெண்ட் இன் 2022 த ஏஐசி அண்ட் ஸ்டோர் கீப்பர் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம 20 கேண்டிடேட் செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அகாடமியில பிஆர்டி த யூஜி டிஆர்பி ஸோ அதில் வந்து ஒரு 14 கேண்டிடேட்ஸ். ஸோ லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸ் இன்னைக்கு கூட நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா ஆன் ஸ்கிரீன் சிவிக்கு நம்மளோட அகாடமில இருந்து மொத்தம் 32 கேண்டிடேட் வந்திருக்காங்க. இது வரைக்கும் 30 கேண்டிடேட் போட்டு இன்னொரு 2 கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடட் பிஹெச்எஸ் எஸ்ஐ அண்ட் ஸ்டோர் கீப்பர். ஏரியிலும் அதே மாதிரி 5 போஸ்ட் 13க்கு. ஸோ 5 போஸ்ட் இந்த 2 லாஸ்டா 2024 நடந்த 2 கம்பைன் டெக்னிக்கல்லையுமே நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்ல நாம தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம அகாடமியோட மைக் ஆஃப் பண்ணிடுங்க. சோ இதான் நம்ம அகாடமியோட அந்த யார் சவுண்டா அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சுப்ரியா அட்மிட் கொடுங்க. நிறைய பேர் வெயிட்டிங் இருக்காங்க. அட்மிட் கொடுங்க. சோ இதுதான் நம்மளுடைய ஓவர்வியூ. ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம ஜிஎஸ்ல வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருந்தோம். பட் நம்ம கேண்டிடேட் வந்து அகைன் ஜிஎஸ்க்கு வந்து லைவ் கிளாஸ் இது நாம் ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த டீச் பண்ண வேவ்லயே நம்ம அகைன் we are going to start in the general studies paper 1 அதுக்கான கிளாஸஸும் இன்னையில இருந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு as per our advertisement. ஆக்சுவலா நம்ம அகாடமியில பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னா கம்பல்சரி பிஃபோர் எக்ஸாம் வந்து அந்த கோர்ஸ் வந்து முடிச்சு கொடுப்போம். இட் இஸ் 100%. இது வைக்கிற அடுத்த எல்லா எக்ஸாம்லயுமே வந்து நாம வந்து எல்லா யூனிவர்சிட்டியோ இல்ல டெக்னிக்கல் சர்வீஸ் ஆர் கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் இது மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்லயுமே வந்து நம்மளுடைய சிலபஸ் வந்து முடிச்சிருக்கோம். லாஸ்ட் மினிட் வரைக்குமே நம்ம கேண்டிடேட்டுக்கு வந்து கைட் பண்ணிருக்கோம். பட் அப்கமிங் டெக்னிக்கல் சர்வீஸ்ல பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஸோ அதுக்காக தான் நாம லோ காஸ்ட் ஆஃப் பட்ஜெட் நாம வந்து பேப்பர் 1க்குமே வந்து கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இதுல ஒரு 100 அதுல ஒரு 200. ஸோ எல்லா கொஸ்டினும் பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் 1.5 மார்க்ஸ். ஸோ அதனால வந்து நம்ம இந்த ஜெனரல் ஸ்டடிஸுமே வந்து கண்டிப்பா படிச்சு வச்சுக்கிட்டா இனி வர ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் சயின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி, அது ஸ்கோரிங்ல வராது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 75 + 25. ஆப்டிடியூட் வந்து நம்ம ஒரு செப்பரேட் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாரு. இது இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு ஹிஸ்டரியில இருந்து காயத்ரி அவங்க டீச் பண்ணுவாங்க. இது வந்து பைலிங்குவல் மோட்ல கிளாஸஸ் இருக்கும், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் எங்க புரியலனாலுமே நீங்க டைரக்டா லைவ் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி மேக்ஸ்ல அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? எந்த இடத்துல டவுட்னாலும் நம்ம ஐயா நிறுத்திடுவோம். ஸோ அதை நிறுத்திட்டு அதுக்கு கிளாரிபிகேஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதே வேலை இதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நமக்கு அப்கமிங் இயர் அண்ட் 26. ஸோ போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இயர்ஸ்.
ஏதாவது நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து விடுவோம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால இன்னொரு சிலபஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸ். ஸோ இப்போ டிஎன்பிஎஸோட பியூட்டி என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பேன், இது பேர் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க, அப்படின்றது தெளிவா சொல்லிடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா நாம ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஹிஸ்டரியில எவ்வளவு படிக்கிறோம், எது எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து எந்த யூனிட் படிக்கிறோம். இப்போ சயின்ஸ்னா 5 கொஸ்டின்ஸ், அப்ப அது கடைசியா பாத்துக்கணும். இப்போ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, இது மாதிரி வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து நம்ம எவ்வளவு அது மாதிரிதான். இப்ப எப்படி நம்ம மேக்ஸும் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் டீச் பண்றோமோ டாபிக் பை டாபிக், அதே மாதிரி நம்ம ஜெனரல் ஸ்டடிஸும் இன்னில இருந்து பேரலல் மேனர். ஸோ ஒன் டே நம்ம மேக்ஸ் கிளாஸ் இருந்தா அடுத்த நாள் ஜிஎஸ், இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இது மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தா ஜெனரல் சயின்ஸ்ல 5 கொஸ்டின், ஜியாகிரபி ஆஃப் இந்தியா யூனிட் 2 அதுல உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. ஸோ அடுத்தது ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஐஎன்எம், இதுல 10 கொஸ்டின்ஸ். இந்தியன் பாலிட்டி இதுல பல்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது. இந்தியன் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ். அடுத்து 6th யூனிட்ல வந்து ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் தமிழ், இல்ல 20 கொஸ்டின்ஸ். அப்ப இதெல்லாம் சேர்த்தா நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்? 75. பிகாஸ் ஆஃப் நம்ம 25 கொஸ்டின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈஸியா இருக்கும். இதுல நிறைய கேண்டிடேட் ஜிஎஸ் முன்னாடி படிச்சிருக்கலாம், இல்ல நியூவா இருக்கலாம். திஸ் கிளாஸ் இஸ் விச் இஸ் காமன் டு எவரி ஒன். ஸோ அதனால இந்த கிளாஸ் போக்கஸிவா பண்ணுங்க. ஒவ்வொரு பிளான் ஷெட்யூல் எல்லாமே நாங்க ரிலீஸ் பண்றோம். பிருத்திவிராஜன் இஸ் ஹியர். Yes, Guru. Sir, can you explain the aptitude? What is your plan? Sure. Yeah. உங்க சிலபஸ் ஓபன் பண்ணுங்க, அட்மிட் பண்ணிட்டு. சிலபஸ் ஸ்லைட் தெரியுது உங்களுக்கு எல்லாருக்கும்? தெரியுது சார். ஆப்டிடியூட் பார்த்த வரைக்கும் ஸோ 10th ஸ்டாண்டர்ட். ஸோ இங்க வந்து டாபிக் வந்து எங்க ஆரம்பிக்குன்னா 6th இருந்து 10th வரைக்கும் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ அவங்க கிளியர்லா மென்ஷன் பண்ணிருக்காங்க எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 25 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 25 கொஸ்டின் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணா உங்களால எல்லாமே எடுக்க முடியும். ஏன்னா ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து ஓவரால் ஸ்கோர், கோவிந்த் சொன்ன மாதிரி ஓவரால் ஸ்கோர் ஹை ஸ்கோருக்கு தான் பொட்டன்ஷியல். ஸோ எவ்ரி 1 கொஸ்டின் உங்களோட போஸ்டிங்க ஒரு டெசிஷன் மேக்கிங்கா இருக்கும். ஸோ எல்லாமே நீங்க கவர் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணி கவர் பண்ணணும். அவர் சொன்ன மாதிரி எங்க வெயிட்டேஜ் அதிகம், எது உங்களால கவர் பண்ண முடியும், எது டஃபா இருக்கும், ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணணும். இப்ப நம்ம ஆப்டிடியூட் அந்த மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் பாத்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்னு ஜெனரல் ஆப்டிடியூட், ஸ்கூல் லெவல்ல 6th ஸ்டாண்டர்ட் இருந்து நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். தெரியுதுங்களா? ஜூம் பண்ணுமா? இப்ப ஓகேவா? ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா HCF, LCM, சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், டைம் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம். சோ இது வந்து பாக்குறதுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இங்க பிரச்சனை என்னன்னா ஒரு சில நேரத்தில் சால்வ் பண்ணும்போது டைம் எடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே டைம் பை டெஸ்ட் போது நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள சால்வ் பண்றதுதான் இங்க லாஜிக்கே. அடுத்து ரீசனிங் பார்க்கும்போது அதுல வந்து அகைன் ஒரு 6 பார்ட் இருக்கு. லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ் இருக்கு, டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக்கல், நம்பர் சீரீஸ்.
ஸோ இது வந்து ஜென்ரிக்கா காமனான ஒரு ஒரு ஆப்டிடியூட். ஸோ ஈவன் குரூப் 4ல பாத்தீங்கன்னா மேஜர் போர்ஷன் வந்து சிமிலரா தான் இருக்கும் கொஸ்டின் டைப் எல்லாமே. ஸோ இது நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு மற்ற எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு இது புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பார்ட் 1ல 15 கொஸ்டின், பார்ட் 2ல 10 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிலதுல 2 கேள்வி வரும், ஒரு சிலதுல ஒரு கேள்வி வரும். அந்த டிஸ்ட்ரிபியூஷனும் லாஸ்ட் இயர் பேப்பர்ல பார்த்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்துருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்க இருந்து நிறைய கேள்வி வருது. அது போக இப்ப ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கும் ரிலவெண்டா இருக்கும், அதாவது ரிலேட்டடா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் தெரிஞ்சாதான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போட முடியும். ரேஷியோ அண்ட் பெர்சன்டேஜ் தெரிஞ்சாதான் டைம் ஒர்க் போட முடியும். அகெயின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த ஆர்டர்ல தான் நான் இந்த டாபிக்கே பிரிச்சு கொடுத்துருக்கேன் மாதிரி. சிலபஸ்ல ஒரு ஆர்டர் இருக்கும், பட் நீங்க லேர்ன் பண்ண வேண்டிய ஆர்டர் இதுதான். ஜிசிடி, எல்சிஎம், சிம்பிளிபிகேஷன், அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் படிக்கணும். அப்பதான் ரேஷியோ போட முடியும். ரேஷியோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டைம் ஒர்க் போட முடியும். டைம் ஒர்க் தெரிஞ்சதுன்னா அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தென் ஏரியா வால்யூம். ஸோ அது வெல் டிஃபைன்ட் ஃபார்முலா பேஸ்ட் டாபிக். ஸோ அதுல முடிஞ்சிடும் யூனிட் 1 ஆப்டிடியூட். கிளியருங்களா? எந்த ஆர்டர்ல படிக்கணும், எப்படி கிளாஸ் நடக்க போகுதுன்ட்டு? ஓகே. இப்ப லாஜிக்கல் ரீசனிங் போது சோ இதுல வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சில ஏரியா காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், ஒரு சில ஏரியா ஈஸியா இருக்கலாம். சோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். லாஜிக்கல் ரீசனிங் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவோம் எப்ப ரிஸ்க் எடுக்கணும், எப்ப ரிஸ்க் எடுக்க கூடாது, ஒரு கொஸ்டின் எப்ப சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும், ஸ்டக் ஆயிட்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும். அதுதான் லாஜிக்கல் ரீசனிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஆல்ரெடி நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்களா, எக்ஸாம் எழுதிருந்தா ஒரு சில கொஸ்டின் நீங்க ஸ்டக் ஆயிருக்கலாம், ஈஸியா இருக்கும் பாக்கிறதுக்கு, பட் ஸ்டக் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இங்க வந்து அது ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான். லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக்கல், நம்பர் சீரிஸ். இங்க எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குன்னா விஷுவல் ரீசனிங்கும் லாஜிக்கல் ரீசனிங் சம்டைம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஒரு சில கேஸ்ல நம்பர் சீரிஸும் டஃபா இருக்கும். மத்த எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி எழுதக்கூடிய ப்ராப்ளமா தான் இருக்கும். அதனால இந்த 10ல ஒரு 6 கொஸ்டின் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே உங்களால போற்ற முடியும். 4 கொஸ்டினுக்கான எஃபோர்ட் தான் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும், ப்ராக்டிஸ் தேவைப்படும். புரியுதுங்களா? அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்தேன். சோ அது எப்படி இருக்கு, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக பாருங்க. சோ எஸ்சிஎஃப் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதாவது ஜிசிடி ஒரு கொஸ்டின், எல்சிஎம் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிபிகேஷன், பர்சனல் யூஸ்ல ஒரு கொஸ்டின் தான் எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க. இப்ப ஆர்ஆர்பி எடுத்தாலும் அவ்வளவுதான் கேட்பாங்க. பட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிற டாபிக்கா இருக்கும். ஏன்னா எல்லாமே கவர் ஆகும். அதனால அதுல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வால்யூம்ல 2 கொஸ்டின், ஏரியால வருது. அதே மாதிரி நம்பர் சீரிஸ், இங்க வந்து நம்பர் சீரிஸ்ல வந்து என்னன்னா ஒரு சில ப்ராப்ளம் வந்து நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கலாம், பட் அது லாஜிக்கல் பசிலையும் கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும். மேஜர்லி நான் இந்த 2 மார்க் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஸோ ஃப்ரீக்வெண்டா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொஸ்டின் வரும். நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணாலும் அது மாதிரி தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். அப்பதான் உங்களால மேக்ஸிமம் கொஸ்டினை சால்வ் பண்ணி அதுக்கான பொட்டன்ஷியல் மார்க்கை எடுக்க முடியும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா எப்படி இருக்க போது குவான்டிட்டி அண்ட் ஆப்டிடியூட், எந்த மாதிரி நம்ம படிக்க போறோம்ட்டு? எஸ் சார். ஓகே. ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் ரீசனிங் ஸ்கூல் புக் மட்டும் ரெஃபர் பண்ணா போதுமா இல்ல எக்ஸ்ட்ராவா ஏதாவது? இல்ல, ரீசனிங் வந்து ஸ்கூல் புக்ல நிறைய கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. பசில்ஸ், வெர்பல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக்கல் ஸ்கூல்ல ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் மெட்டீரியல், குரூப் 4 அந்த மெட்டீரியல் தான் நம்ம எடுத்து பாக்குற மாதிரி இருக்கும். பேட்டர்ன் இருக்கும், பட் ஸ்கூல் புக்ல இதெல்லாம் எக்ஸ்டென்சிவா கவர் பண்ண மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்எஸ்சி இன் தி சென்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறது, மல்டிபிகேஷன், சீக்வன்ஸ்ல இருந்து ஒரு போர்ஷன் இருக்கும். பட் நம்ம அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. நல்ல கொஸ்டின். நான் ரீசனிங் வந்து எப்பவுமே ஒரு சில அசம்ஷன் இருக்கும், ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதும்ன்ற மாதிரி அப்படி இருக்காது. ஸோ கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம். ஒரு சில பேட்டர்ன் டயக்ராமே நமக்கு புரியாது, என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா ரொம்ப சிம்பிளான லாஜிக்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். வேற ஏதாவது டவுட்? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா ஆப்டிடியூட்ல? நோ சார். கிளியரா உங்களுக்கு என்ன பண்ண போறோம், எப்படி படிக்கணும்ட்டு? எஸ் சார். Okay, thank you, sir. Gayatri, ஓகே சார்.
Okay, can you start? Your session is now. So, thank you. ஹலோ, எல்லாரும் கேக்குதா? Yes, ma'am. ஓகே. குட் ஈவினிங் எவ்ரிவன். Good evening, ma'am. குட் ஈவினிங் மேம். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஜிஎஸ்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ். அதில் வந்து 25 நமக்கு ஆப்டி அண்ட் ரீசனிங் கவர் ஆயிடும். ஓகேங்களா. இப்போ ஜிஎஸ்ல மெயினா இருக்கிற பார்ட் வந்து என்ன உங்களுக்கே தெரியல. வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமா இருக்கு பாருங்க. எந்த டாபிக் வெயிட்டேஜ் ஜாஸ்தி நமக்கு? Economics history, ma'am. எக்கனாமிக்ஸ்க்கும் அப்புறம் தமிழ்நாடோட ஹிஸ்டரி இல்லையா? Tamil Nadu. ஓகேப்பா. இப்போ இந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து யூனிட் 6ல இருந்து வரும். அதே மாதிரி யூனிட் 4ல இருந்து 15 கொஸ்டின்ஸ், யூனிட் 5ல இருந்து 20 கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ இதுல தான் நமக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியான பார்ட்ஸ். ஸோ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 6 படிக்கணும். ஸோ அதுல வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ வெயிட்டேஜ் பொறுத்து தான் நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேங்களா. கேக்குதாப்பா? எஸ் மேம். Yes, ma'am. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஜிஎஸ்ல யூனிட் 3 ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகேவா. மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ்ல இருந்து வரப்போகுது? 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகேவா. இல்ல 10 கொஸ்டின்ஸ் வந்தாலுமே கண்டென்ட் மற்ற சப்ஜெக்டை விட எதுல கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும், நிறைய படிக்க வேண்டியது எந்த டாபிக் அப்படின்னா இந்த யூனிட் 3ல தான் நமக்கு என்னது கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா. சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஆரம்பிச்சு நம்மளோட சுதந்திரம் வரைக்கும், ஓகேவா, 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது இல்லையா, அது வரைக்கும் நம்ம படிக்கணும். ஓகேவா. எப்ப லாங் கண்டென்ட் நிறைய டாபிக்ஸ்ல வரும். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கண்டென்ட். ஓகேவா. ஸோ 10 கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மற்ற டாபிக்கோட கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், இதுக்கு நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகேப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரிங்களா. ஓகே. இப்போ உங்களுக்கு எப்படி இது கொடுப்போம், எப்படி மேம் கிளாஸ் போகும், இந்த ஜிஎஸ் டாபிக் எப்படி ஹிஸ்டரியோட கிளாஸ் போக போகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்பா. ஸோ ஒவ்வொரு டாபிக்குமே அட்லீஸ்ட் ஒரு 2 கிளாஸ் ஆர் 3 கிளாஸ் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா 2 கிளாஸ் இல்ல ஒரு 3 கிளாஸ் போகும். அடுத்தது குப்தாஸ், அடுத்த டெல்லி சுல்தான்ஸ், அப்புறம் முகல்ஸ், அப்புறம் மராத்தாஸ். இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே நமக்கு என்ன பண்ணும் 2ல இருந்து 3 கிளாஸ் வந்து போகும்பா. ஓகேவா. பைலிங்குவலா தான் இருக்க போகுது. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலயுமே நம்ம என்ன பண்ணுவோம், நடத்துவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுக்குறோம். மெட்டீரியலும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் 2 லாங்குவேஜ்லயுமே உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க மெட்டீரியல் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா. ஓகேப்பா. அது மட்டும் இல்லாம நாம மெட்டீரியல் கொடுக்கறது இல்லாம நான் எல்லா டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன், ஸ்கூல் புக்ல இது எங்க படிக்கணும், வேர் டு ஸ்டடி எல்லா டாபிக்குமே நம்ம கொடுத்துருவோம். சரியா. நம்ம கொடுக்குற மெட்டீரியல் பிளஸ் வேர் டு ஸ்டடி, அதாவது ஸ்கூல் புக் நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ். ஓகேவா. அது ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில இருக்கும், அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லையா, இதுல இருக்கும். எல்லா இடத்துலயும் தனித்தனியா இருக்கும். நம்மளோட நோட்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரே இதுவா உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா. ஸோ அதை நீங்க படிச்சுட்டு ஸ்கூல் புக் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன போதும், இந்த டாபிக் ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் இப்படிதான்ப்பா போகும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பேன் அந்த டாபிக் வச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுக்கப்படும். ஸ்கூல் புக் என்னென்ன படிக்கணும்ன்றதை ரெஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு, எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க, எப்படிலாம் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லயுமே நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல்லாவே பார்க்க போறோம். சரியா. புரியுதா. ஏதாவது டவுட் இருக்கா, மெத்தடாலஜி எப்படி பார்க்க போறோன்ற மெத்தடாலஜில ஏதாவது டவுட் இருக்காப்பா? No, ma'am. நோ மேம். சரி. ஓகே. இன்னைக்கு ஒரு டெமோ கிளாஸ் பார்க்கலாமா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி இருக்கும் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Yes, ma'am. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, யாரோ சவுண்ட் கொஞ்சம் அதிகமா. ஓகேப்பா. சரி. தெரியுதாப்பா உங்களுக்கு, நோட்ஸ் தெரியுதா? Yes, ma'am. இப்போதைக்கு உங்களுக்கு நான் இங்க இருந்து இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து பிரசன்ட் பண்றேன். தமிழ்லயுமே இந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா. சோ அதனால இங்கிலீஷ்ல இருக்குன்னு யாரும் நான் பண்ணிக்காதீங்க. தமிழ்லயுமே அப்படியே என்னென்ன இருக்கோ அப்படியே தமிழ்லயுமே என்ன பண்ணலாம், நான் கொடுக்க தான் போறோம். சோ இங்க வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2 லாங்குவேஜ் பசங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்றதுக்காக நான் இங்கிலீஷ்ல இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஓகேவா.
சரிப்பா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு குட்டி ஒரு டெமோ, ஓகேவா? எப்படி கிளாஸ் போகும் அப்படின்றது. ஓகே. ஓகேப்பா, சரி. ஓகேப்பா. இப்போ ஹிஸ்டரி அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஹிஸ்டரி அப்படின்னாலே இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியாவோட ஹிஸ்டரி வரலாறுன்றதுனால அப்படின்னாலே நம்ம எங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து லைவ் கிளாஸ்னால பெருசா இன்டராக்ட் பண்ண முடியலனால சோ அது அப்பப்ப நான் கேக்குற क्वेश्चंसக்கு கொஞ்சம் ஆன்சர் மட்டும் பண்ணுங்க எல்லாரும். ஓகேவா? ஏதாவது क्वेश्चन கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? சோ அப்பதான் நமக்கு நல்லா போகும் கிளாஸ். இல்லனா நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு ரொம்ப போரிங் ஆயிடும். சரியாப்பா? ஓகே. சரி, ஆதி காலத்துல மனுஷன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்திருப்பான்? யாராவது ஒருத்தர் டக்குன்னு ஆதி காலத்துல ஏர்லியா வந்து யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. மனுஷனோட லைஃப் எப்படி இருந்திருக்கும்? ஹியூமனோட லைஃப் வேட்டையாடி வாழ்ந்திருப்பானா? சோ என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் இருந்திருக்குமா? செட்டில்டான ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பானா? மாட்டான் இல்லையா? சோ அவன் பாட்டு போவான், கிடைக்கிற இடத்துல தங்குவான், கிடைக்கிற குகையிலயோ இல்ல மலையிலயோ தங்குவான். சோ அங்க இருக்கிற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவான். சோ இப்படிதான் அவனோட லைஃப் போயிட்டு இருந்திருக்கும் இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த லைஃப்ல இருந்து இதுவாகி நாகரிகத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுதான்ப்பா சிவிலைசேஷன். ஓகேவா? நாகரிகம், சிவிலைசேஷன் அப்படின்னா தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா நாகரிகம். சோ மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது வரைக்கும் நாடோடிகளா இருந்த மக்கள் செட்டில்டான லைஃப் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்கி அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணி, அவங்களுக்குன்னு ஒரு வீடு கிரியேட் பண்ணி, அவங்களுக்குன்னு ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு, அவங்களுக்குன்னு ஒரு சாப்பாடு, அவங்களுக்குன்னு ஒரு வேலை, இப்ப நம்ம வாழ்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நம்ம சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம், நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகேப்பா. நமக்கு இந்த கற்காலம் பத்தி எல்லாம் இருக்கு நமக்கு ஹிஸ்டரியில, பட் நமக்கு சிலபஸ்ல இல்ல. ஓகே, நம்ம நாகரிகத்துல இருந்தா நம்மளுடைய சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் பாக்குறோம் இல்லையா? சிந்து சமவெளி நாகரிகம் எங்க தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த நாடு? சிந்து சமவெளி நாகரிகம் எந்த நாட்டுலப்பா? புரியலப்பா. யாராவது ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஹரப்பா. ஓகே மேம் சொல்லுங்க மேம். என்ன சொல்றீங்க? ஒரு மேம் சொன்னீங்க பாகிஸ்தான் சம்திங் சொன்னீங்க. ஓகேப்பா, கரெக்ட்பா. சோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது எந்த நாடுகள் இப்ப பிரசன்ட்ல இருக்கிற நம்மளோட இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல ஒரு சில பகுதிகள். ஓகேவா? இந்த எல்லா இடத்துலயுமே சேர்ந்ததுதான் என்னது? இந்த நாகரிகம். ஓகேவா? இங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மக்கள் எல்லாம் அது வரைக்கும் நாடோடிகளா இருந்த மக்கள் ஒரு இடத்துல செட்டில் ஆகி ஒரு நாகரிகத்தை உருவாக்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சரி மேம். அப்போ இந்தியா, இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல மட்டும்தான் இந்த நாகரிகம் உருவாச்சா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? மொத்தம் உலகத்துல மொத்தம் 4 முக்கியமான நாகரிகங்கள் இருக்கு. ஓகேவா? எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஓகேவா? 4 நாகரிகங்கள் இருக்கு. என்னென்ன நாகரிகம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துப்பா மெசபடோமியா நாகரிகம், மெசபடோமியா சிவிலைசேஷன். ஓகேவா? சோ இன்னொன்னு வந்து தமிழ்ல இல்லன்னு நினைச்சுக்காதீங்க, தமிழ் நோட்ஸ் உங்களுக்கு தனியா சென்ட் பண்றேன். ஓகேவா? இப்ப புரியறதுக்காக 2 பேருக்கும் புரியறதுக்காக நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன நாகரிகம்? மெசபடோமியா நாகரிகம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெசபடோமியா நாகரிகம் எங்க இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கா? மெசபடோமியா நாகரிகம் எங்க அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்காப்பா? இருக்காது. வெரி குட்பா. ஈரான் அண்ட் ஈராக். இப்ப நம்மளுடைய உலகத்துல ஈரான், ஈராக்ன்ற நாடுகள் இருக்கு இல்லையா? அந்த நாடுகள், அந்த ரீஜன் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல? மெசபடோமியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த இடத்துல மக்கள் நாகரிக வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாகரிகம் பேர் தான் என்ன? மெசபடோமியா நாகரிகம். அடுத்தது ஐவிசி. ஐவிசின்றது ஒண்ணும் இல்ல, சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குல்ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஷார்ட் ஃபார்ம்பா, அதனால ஐவிசின்னு எழுதிருக்கேன். ஓகேவா? அப்ரிவேஷன். ஓகே. அடுத்து வேற என்ன நாகரிகம் இருக்கு அப்படின்னா எஜிப்திய நாகரிகம். பேர்லயே இருக்கு. அப்ப எந்த நாட்டை உள்ளடக்கியதா இருக்கும் அந்த நாகரிகம்? எஜிப்ட்ல. ஓகே. அடுத்த 4வது பாருங்க என்ன நாகரிகம் இருக்கு நமக்கு? சைனீஸ், சீன நாகரிகம். ஓகேவா? இந்த நம்ம உலகத்துல மொத்தம் 4 முக்கியமான நாகரிகம் இருக்கு. என்னென்ன அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம். ஓகேவா? இந்த மொத்தம் 4 வகையான நாகரிகம் இருக்கு. ஓகே. இப்போ நமக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்? இந்த சிந்து சமவெளியை பத்தி தான் நம்ம என்ன பண்ணோம்? பார்க்க போறோம். ஓகேவா? ஆனா இந்த பாக்கி இருக்கிற 3 நாகரிகத்தை பத்தி ஒரு ஓவராலா பாத்துக்கலாம். ஓகேவா? சும்மா ஜஸ்ட் என்ன நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, எங்க நடந்துச்சுன்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன நாகரிகம்னு சொன்னோம் நம்ம? இது ஆர்டர் வைஸ் பாத்துக்கலாம். சரியா? இது நமக்கு வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க ஆர்டர் பண்ண சொல்லி. சோ ஃபர்ஸ்ட் வந்த நாகரிகம் எதுன்னு கேட்டா எந்த நாகரிகம் முதல்ல தோன்றி இருக்கு உலகத்துல? மெசபடோமியா. ஓகேவா? சோ முதல்ல தோன்ற நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். ஓகேவா?
சோ ஓகே, இதோட காலகட்டம் பாக்குறோம். எந்த காலகட்டம் இதோட காலகட்டம்? காலகட்டம் என்ன? 3500 பிசிஇல இருந்து 2000 பிசிஇ. ஓகேவா? தமிழ்ல சொன்னோம்னா கிமுன்னு சொல்லுவோம். ஓகேவா? கிமு 3500ல இருந்து கிமு 2000 வரை இதோட காலகட்டம். ஓகேவா? ஓகே, இந்த வருஷம் ஏன் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்குன்னு தெரியுதுல, குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதெல்லாம் தெரியும் இல்லையாப்பா? ஏன் வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியுமா எல்லாருக்கும்? யாருக்காவது எதனால சொல்லுங்க, யாராவது ஒருத்தர். எது கால? ஒரு நிமிஷம், ஒருத்தர்ப்பா. கிறிஸ்து பிறப்பிற்கு முன் பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம் இல்லையா? ஓகே, ஓகேவா? சோ 3500 ஆண்டுகள்ல இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்ததான் என்னது? இந்த மெசபடோமியா நாகரிகம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேட்ச்ல கேக்குற கொஸ்டின்பா, ரொம்ப அடிக்கடி கேக்குற கொஸ்டின். ஓகேவா? இந்த பக்கம் இந்த 4 நாகரிகத்தை கொடுத்துட்டு இந்த பக்கம் இந்த 4 நாகரிகத்தோடைய ஆண்டுகள் கொடுத்துருவாங்க, நீங்க மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? ஓகே, மெசபடோமியா நாகரிகத்தோட காலகட்டம் எவ்வளவு? 3500 பிசிஇ. தமிழ்ல கிமு அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? பிஃபோர் கிறிஸ்ட்னு சொல்லலாம், அப்படின்னா பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, 3500ல இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதான் என்னது? இந்த மெசபடோமியா நாகரிகம். சோ நீங்க சொன்ன மாதிரி இது எந்த நாட்டுல சேர்ந்தது? ஈரான் மற்றும் ஈராக். இந்த நாடுகளை உள்ளடக்கியதான் என்னது? இந்த மெசபடோமியா நாகரிகம். சரியா? ஓகேப்பா. சரி, இன்னொன்னு பாருங்க, இது எந்த நதிக்கரையில இருக்கு அப்படின்னா, இந்த நாகரிகம் எந்த நதிக்கரையில உருவாயிருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் மற்றும் என்னது யூஃப்ரேட்ஸ் அப்படின்ற நதிக்கரையில உருவாயிருக்கு. இதோட தமிழ் வேர்டிங்ஸும் நான் தமிழ் பிடிஎஃப்ல கொடுத்திருப்பேன். சோ ஸ்பெல்லிங் கஷ்டமா இருக்குன்னு நினைச்சுக்கேன். ஓகேவா? தமிழ் ப்ரொனன்சியேஷனும் இதேதான். டிக்ரீஸ் அண்ட் என்னது யூஃப்ரேட்ஸ் அப்படின்ற நதிக்கரையில இந்த நாகரிகம் உருவாயிருக்கு. சோ ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த நாகரிகமா இருக்கட்டும், இப்ப நம்ம 4 வகை நாகரிகம் பார்த்தோம் இல்லையா? இந்த 4 வகை நாகரிகத்துல எந்த நாகரிகமா இருந்தாலுமே அது கண்டிப்பா என்ன பண்ணிருக்கும்னா ஏதோ ஒரு நதிக்கரையில தான்ப்பா உருவாயிருக்கும். ஓகேவா? சோ நாகரிகம் அப்படின்னாலே இது எங்கதான் உருவாகும்? கண்டிப்பா ஏதோ ஒரு நதிக்கரையில தான் உருவாகும். சரியா? சோ இப்ப நம்ம பார்க்க போற 4 நாகரிகமே ஏதோ ஒரு நதிக்கரையில தான் உருவாயிருந்திருக்கும். ஓகேவா? அப்ப மெசபடோமியா நாகரிகம் எந்த நதிக்கரையில உருவாயிருக்கு? ஓகேவா? இதுவுமே கொஸ்டின் ஏரியா தான். ஓகேங்களா? இதுல நம்ம பாக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கொஸ்டின் ஏரியா தான். ஓகேவா? நான் மெயினா கொஸ்டின் டாபிக்ஸ் என்னென்னலாம் கேட்கலாமோ அதான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நான் கொடுத்திருக்கேன். சோ அதனால எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். ஓகே, அடுத்த நாகரிகம் என்ன? சிந்து சமவெளி நாகரிகம், ஐபிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, இதோட காலகட்டம் என்ன? 3300ல இருந்து 1900. ஓகேங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா ஐபிசியோட காலகட்டம் தான் நமக்கு அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். சோ எந்த காலகட்டத்தை சேர்ந்தது இது? 3300ல இருந்து 1900. எந்த நதிக்கரையில இருக்கு இந்த கதை? சிந்து. இந்து. தமிழ்ல வந்து சிந்து. ஓகேவா? தமிழ் ஓகேப்பா. தமிழ்ல வந்து சிந்து அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? இண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நதி என்ன? ராவி ஆர் ரவி. ஓகேவா? இது இந்த சிந்துவோடைய துணை நதி தான் இந்த ரவி நதி. ஓகேங்களா? துணை நதி கிளை நதி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இது ஜியோகிராஃபில பாப்போம். ஓகேவா? ஓகே, இந்த சிந்துவோட துணை நதி தான் இந்த ரவி நதி ஆர் ராவி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் லைட்டா மாறும், அதை பார்த்து. ஓகேங்களா? சரி, இப்ப இதுல இருந்து என்ன கேட்கலாம்? இதோட காலகட்டம் வந்து 3300 ஆண்டுகள்ல இருந்து 1900 ஆண்டுகளுக்கு முந்தையது. முக்கியமான நதி என்ன நதி? சிந்து நதியும் ரவி நதியும். ஓகேங்களா? ஓகே, சோ சிந்து நான் முன்னாடியே ஓகேப்பா. சோ இந்த இப்போ இதுக்கு மெசபடோமியா நாகரிகத்துக்கு அந்த இடத்த வச்சுதான் அதோட நாகரிகத்துக்கான பேர் வச்சிருக்காங்க. பட் சிந்துக்கு பார்த்தோம்னா அந்த நதிக்கரையை வச்சுதான் அதோட நாகரிகத்தோட பேரே வந்திருக்கு இல்லையா? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மூணாவது நாகரிகம் என்ன பார்த்தோம் நம்ம? எஜிப்தியன். ஆர்டர் முக்கியம். ஓகேங்களா? ஆர்டர் மறந்துடாதீங்க, வருஷப்படுத்த சொல்லி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்தது மெசபடோமியா நாகரிகம், அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம், மூணாவது எஜிப்திய நாகரிகம், நாலாவது என்னது? சீன நாகரிகம். ஓகேவா? சோ எஜிப்திய நாகரிகோட டைம் பீரியட் எவ்வளவு, எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா 3100ல இருந்து 1100. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான் இந்த எஜிப்திய நாகரிகம். இதுல எந்த நதிக்கரையோர இந்த நாகரிகம் உருவாச்சு அப்படின்னா என்ன நதி? நைல் நதி. நைல் நதி கேள்விப்பட்டிருப்போமா? நைல் நதி எதனால உங்களுக்கு தெரியும்? என்ன நதிப்பா? புரியல. கேக்கல. இங்கிலாந்து புரியல. மிக நீளமான நதி இல்லையா? சோ உலகத்தோட மிக நீளமான நதி எதுன்னு பாத்திருப்போம்? நைல் நதின்னு பாத்திருப்போம். அந்த நைல் நதி கரையில உருவானதா என்ன நாகரிகம்? இந்த எஜிப்திய நாகரிகம். ஓகேங்களா? ஓகே, நாலாவது நாகரிகம் என்ன? சீன நாகரிகம். இதோட காலகட்டம் பாருங்க,
1700 பிசியில இருந்து 1122 இது 1 ஓகேங்களா. 1122 பிசி இதோட காலகட்டம். இது எந்த நதிக்கரை படிங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதா? யுவாங் ஹூ. ஓகேவா, யுவாங் ஹூ அப்படின்னு ஒரு நதிக்கரை. யுவாங் ஹூ அப்படின்ற ஒரு நதிக்கரையில இந்த நாகரிகம் உருவாயிருக்கு. இந்த நதிக்கு இன்னொரு பேரு இருக்கு. என்ன பேரு? எல்லோ ரிவர், மஞ்சள் நதினு சொல்லுவாங்க. ஓகேவா, உங்களுக்கு ஆப்ஷன்ல யுவாங்குன்னு கொடுக்கலாம், இல்ல எல்லோ ரிவர்னு கொடுக்கலாம். ஓகேவா, தமிழ்ல மஞ்சள் நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகேப்பா, சரி. இப்ப புரியுதாப்பா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? அந்த 4 நாகரிகத்துல 4 நாகரிகம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, இப்ப எந்த நாடுகள்ல இருக்கு, எந்த நதிக்கரையில இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம். ஓகேவா, ஏதாவது டவுட் இருக்கா இதுல? யாருக்காவது? No, ma'am. ஓகேப்பா, சரிப்பா. சோ எஜிப்திய நாகரிகம் எந்த நாடுனா எஜிப்ட் தான். சைனா நாகரிகமும் சைனா தான். சோ அதுல ஒன்னால எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகேப்பா, இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? நம்ம 4 நாகரிகத்தை பத்தி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா பாத்துட்டோம். என்ன காலகட்டம், எந்த நதிக்கரை, எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளோட சிலபஸ்ல இருக்க முக்கியமான நாகரிகம் என்ன? சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, சரிப்பா. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படி ஒரு நாகரிகம் இருந்தது எப்படி கண்டுபிடிக்கப்படுது? யாருக்கா தெரியுமா? எப்படி இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கப்படுது? ட்ரெயின் ரூட் கூட வந்தப்ப வெரி குட் பா. அந்த ஓகே இல்லையா? சோ பிரிட்டிஷ் காலகட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்க? நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம்? இந்தியாக்குள்ள நுழையத்துக்கு ஒரு அந்த பார்க்க ஒண்ணு இருக்கும் மேம், அந்த பேர் ஞாபகம். அது வழியாதான் ட்ரெயினிங்காக வந்துட்டு ஒரு நாட்டில இருந்து ஒரு கண்ட்ரி போகிறதுக்காக ரெடி பண்ணும் போது பண்ணுவோம். ஓகேப்பா, ஓகே. சோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்ததே நமக்கு தெரியும் வியாபார நோக்கத்துல தான் முதல்ல வந்திருப்பாங்க. சோ அவங்க வியாபாரத்துக்கு என்ன பண்ண தேவைப்படுது? கண்டிப்பா பொருட்களை ஏத்துறது, அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது இல்லையா? சோ அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரயில் ரோட்ஸ் போட யூஸ் பண்றாங்க. ஓகேவா, ரயில்வேஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஓகே, இந்தியால முதல்ல எந்த வருஷம் ரயில் போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்கும்? 1853ல போட்டிருப்பாங்க. எந்த இடம் ஞாபகம் தெரியுமா? எங்க இருந்து எங்க போயிருக்கும்னு? பாம்பே டு டானே அப்படின்ற இடத்துக்கு போயிருக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். சோ அப்ப இந்த ரயில் ரோட் போடுறதுக்காக என்ன பண்றாங்க? சோ அந்த இடத்த என்ன பண்றாங்க? தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டும் போது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன விஷயம் தெரியுமா? என்ன கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? கல்லு, செங்கல். என்ன செங்கல்? அது ரொம்ப முக்கியம். என்ன செங்கல் அப்படின்னா சுட்ட செங்கல் பா. சுட்ட செங்கல் இங்கிலீஷ்ல வந்து பர்ன்டு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பர்ன்டு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுட்ட செங்கல் இந்த இடத்துல கிடைக்கிறத வச்சு அவங்க என்ன ஒரு தீர்மானத்துக்கு வராங்க? ஒரு செங்கல்னால இங்க செங்கல் கிடைச்சிருக்கு, ஒரு சுட்ட செங்கல் கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்? ஒரு கட்டடம் இருந்திருக்கணும். ஓகேவா, ஏதாவது ஒரு பில்டிங் இருந்திருக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க வராங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க அங்க இருக்கிறவங்க? சரி, கண்டிப்பா என்னவோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த என்ன பண்றாங்க? எஸ்கவேட், அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகேப்பா, அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க. ஓகே, சோ இப்படி ஒரு நாகரிகம் இருக்கு அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்கலாம். யாருப்பா? யார் கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க. பேர் என்ன? ஜான் மார்ஷல். இதுமே கொஸ்டின் கேக்குற இடம் தான். சோ இப்படி ஒரு நாகரிகம் இருக்கு அப்படின்றத ஒரு விஷயத்த முதல்ல இது பண்ணவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். யாரு? ஜான் மார்ஷல், the first person to discover this civilization. இந்த நாகரிகம் இருக்கு அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சவர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா? சரி, சிந்து சமவெளியோட காலகட்டம் டக்குன்னு சொல்லுங்க. எந்த வருஷம் பார்த்தோம் நம்ம? 3300ல இருந்து 1900. ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம். ஆனா ஜான் மார்ஷலோட கணிப்பு என்னவா இருந்திருக்கு பாருங்க. 3250ல இருந்து 2750. இது யாரோட கணிப்பு? ஜான் மார்ஷலோட கணிப்பு. ஓகேவா, உங்களுக்கு பொதுவா சிந்து சமவெளியோட காலகட்டம் கேட்டா நீங்க என்ன போடணும்? 3300ல இருந்து 1900 போடணும். ஜான் மார்ஷலோட அசம்ஷன் என்ன, கணிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன ஆண்டு போடணும்? நம்ம 3250ல இருந்து 2750 அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? ஓகேப்பா, சரி. ஏஜ், சிந்து சமவெளியோடைய ஏஜ் என்ன? ஏஜ்னா ஒண்ணு இல்ல, காலம். என்ன காலத்தை சேர்ந்தது சிந்து சமவெளி அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ். தமிழ் என்னன்னு சொல்றோம்? வெங்கல காலம். ஓகேவா, ஏன் வெங்கல காலம்னு சொல்றோம் இத? ஓகேப்பா, சோ அங்க இருக்கிற மக்கள் எதை அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க? எந்த உலோகத்தை அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா வெங்கலம், அதாவது இங்கிலீஷ்ல வந்து பிரான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் காப்பர் தாமிரம் இல்ல செம்புன்னு சொல்றோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அங்க இருக்கிற மக்கள் அதிகமா யூஸ் பண்ணது இந்த வெங்கலமும் காப்பரும் தான். அதனால இந்த காலத்தை என்னன்னு சொல்றோம் நம்ம?
வெங்கல காலம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமும் கொஸ்டின் ஏரியா. எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம். எந்த காலம்னா வெங்கல காலம், பிரான்ஸ் ஏஜ். ஓகேங்களா? ஓகேப்பா. சரி, இப்ப சிந்து சமவெளி இருக்கு இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே, இந்த நாகரிகத்துல முதல்ல எந்த ஊரை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நிறைய ஊர் இருக்கு நமக்கு. ஹரப்பா இருக்கு, மொஹஞ்சதாரோ இருக்கு, லோத்தல் இருக்கு. முதல்ல கண்டுபிடிச்ச ஊர் என்னன்னு தெரியுமா? ஹரப்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது என்னது? ஹரப்பா. சோ அதனால இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஸ்பீடா இருக்காப்பா? ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? ஓகே தானே? ஸ்பீட்லாம் ஓகே தானே? எல்லாமே ஓகே தானே? ஓகே. சரி, அப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா ஹரப்பா நாகரிகம்னு சொல்றாங்க. ஹரப்பா நாகரிகம் இல்லனா ஹரப்பா சிவிலைசேஷன். ஓகேங்களா? இன்னொரு பேர் என்னன்னு கேட்கலாம். என்ன பேரு? ஹரப்பா சிவிலைசேஷன் ஆர் ஹரப்பா நாகரிகம் தமிழ்ல. எதனால? முதல்ல கண்டுபிடிச்ச நகரம் ஹரப்பா அப்படின்றதுனால. ஓகேங்களா? ஓகே. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை மொத்தம் நம்ம 4ஆ பிரிக்கலாம். ஓகேவா? 4ஆ பிரிக்கலாம். என்னென்ன மேம் அப்படின்னா ப்ரீ ஹரப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ப்ரீ ஹரப்பாப்பா. அதாவது கேக்குதாப்பா? எஸ் மேம். ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் இது எப்படி பிரிக்கிறோம்? 4ஆ பிரிக்கிறோம். ப்ரீ ஹரப்பா அப்படின்னு சொல்றோம். ப்ரீ ஹரப்பா தமிழ்ல ஒண்ணும் இல்ல, முதல் ஹரப்பா அப்படின்னு பிரிக்கிறோம். முதல் ஹரப்பா. அடுத்தது ரெண்டாவது, அதாவது ஸ்டேஜ் வைஸ்பா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் இருந்திருக்கும் இல்லையா, அததான் என்னன்னு சொல்றோம் நம்ம ப்ரீ ஹரப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது சிந்து சமவெளி ஆரம்பிக்குது இல்லையா, அதோட காலகட்டத்தை என்ன சொல்றோம்? இயர்லி ஹரப்பா. தமிழ்ல ஆரம்ப நிலை ஹரப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது 3வது என்ன காலகட்டம் அப்படின்னா மெச்சூர்ட் ஹரப்பா. தமிழ்ல முதிர்வு நிலை. அதாவது இந்த சிவிலைசேஷன், இந்த நாகரிகம் அதோட உச்ச நிலை அடையுது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம்? மெச்சூர்ட் ஹரப்பா. தமிழ்ல முதிர்வு நிலை ஹரப்பா அப்படின்றது. கடைசி என்னது அப்படின்னா லேட்டர் ஹரப்பா. லேட்டர் ஹரப்பா அதாவது கடைசி என்ன நிலை? இது பிந்தைய நிலை. அதாவது இந்த நாகரிகம் அழிய போகுது இல்லையா, அந்த நாகரிகத்தோடைய அழிவு நிலை. ஓகேங்களா? அதாவது என்னன்னு சொல்றோம் நம்ம? லேட்டர் ஹரப்பா, பிந்தைய நிலை. ஓகேவா? மொத்தம் 4 இதை வந்து நம்ம சொல்றோம். ஒன்னு ப்ரீ ஹரப்பா, அடுத்தது இயர்லி ஹரப்பா, மெச்சூர்ட் ஹரப்பா, அடுத்தது லேட்டர் ஹரப்பா. ப்ரீ ஹரப்பா அப்படின்னா முதல் நிலை ஹரப்பா, அடுத்தது ஆரம்ப நிலை, அடுத்தது முதிர்வு நிலை, அடுத்தது பிந்தைய நிலை. ஓகேவா? சரி, இப்ப இந்த ஒவ்வொரு நிலையை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ ஹரப்பா. ஓகேவா? ப்ரீ ஹரப்பா. சோ ப்ரீ ஹரப்பானா ஒண்ணும் இல்ல, இந்த சிவிலைசேஷன், இந்த ஆரம்ப காலகட்டம். இப்போ வந்து இந்த நாகரிகம் ஆரம்பிக்குது இல்லையா, இதோடைய முந்தைய காலகட்டம். இந்த நாகரிகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை என்னன்னு சொல்றோம் நம்ம? ப்ரீ ஹரப்பா. இந்த நாகரிகம் எந்த வருஷம் ஆரம்பிச்சிச்சு நம்ம பார்த்தோம்? எந்த வருஷம்? 3300 ஆரம்பிக்குது இல்லையா. சோ இந்த 3300க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7000ல இருந்து இந்த 3300 வரைக்கும் இந்த காலகட்டத்தை என்னன்னு சொல்றோம் நம்ம? என்ன காலகட்டம் அது? ப்ரீ ஹரப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, இதோட காலகட்டம் பாருங்க. 7000 ஆண்டுகளுக்கு முந்தையது. அதாவது 7000ல இருந்து 3300 இல்லன்னா 3500ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? 3300 ஆர் 3500 இந்த காலகட்டத்தை தான் என்னன்னு சொல்றோம்? ப்ரீ ஹரப்பாப்பா. சோ இந்த காலகட்டத்துல என்ன நடந்திருக்கு? மக்கள் இப்ப வந்து மக்கள் நம்ம சொன்ன மாதிரி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க? வேட்டையாடி ஒரு என்ன பண்ணுவாங்க? ஒரு தனியா அவங்களுக்கு தங்குற இடம் கிடையாது, தனி வேலைகள்லாம் இருக்கு. ஓகேவா? வேட்டையாடி ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நாடோடித்தனத்துல இருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி நகர ஆரம்பிக்கும் போது என்ன முதல்ல அவங்க பண்ற தொழில் என்னவா இருக்கு? வேட்டையாடுறதுக்கு அப்புறம் அவங்க பண்ற முக்கியமான தொழில் என்னவா இருக்கு? என்னது? ஓகேவா? இப்போ மனுஷன் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவான் இல்லையா? ஏன்னா அவனுக்கு அங்க ஒரு நிலம் இருக்கு, அவனுக்கு அங்க ஒரு ஆடு மாடுகள் இருக்க போது. சோ அதனால மக்கள் என்ன பண்ண போறான்? அந்த இடத்துல செட்டில் ஆகி வாழ போறோம். சோ முதல்ல அக்ரிகல்ச்சர் நடக்க ஆரம்பிக்குது. அக்ரிகல்ச்சர் முதல்ல எப்ப நடக்க ஆரம்பிக்குது? இந்த ப்ரீ ஹரப்பா காலகட்டத்தில் தான் நடக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? ஓகே. சோ இதுல வந்து முக்கியமான ஊர் என்ன மேம்? இந்த ப்ரீ ஹரப்பா காலகட்டத்துல மக்கள் எந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னா மெஹர்கர்க்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? என்ன இடம்? மெஹர்கர்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? மெஹர்கர்க். ஓகேவா? இந்த இடத்துலதான் மனிதன் ஃபர்ஸ்ட் வாழ ஸ்டார்ட் பண்றான். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் செஞ்சு வாழ ஆரம்பிக்கிறான். சோ இந்த மெஹர்கர்க் எங்க இருக்கு அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல பாகிஸ்தான்ல பலுஜிஸ்தான் ஒரு இது இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாகாணம், பலுஜிஸ்தான் ஒரு மாகாணம் பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஈஸ்ட் பலுஜிஸ்தான் ஒரு இடம், அதாவது கிழக்கு பலுஜிஸ்தான். அந்த இடத்துலதான் என்ன இருக்கு? இந்த மெஹர்கர்க் அப்படின்ற இடம் இருக்கு. அங்க மக்கள் மனிதன் என்ன பண்ணிருக்கான்? விவசாயம் பண்ணி வாழ ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஓகேங்களா?
சோ அது வரைக்கும் மக்கள் வந்து நாடோடித்தனமா இருந்தவன் ஒரு இடத்துல தங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி காலகட்டம் இது? 7000ல இருந்து 3300 இல்ல 3500. ஓகேவா? ஓகே சரிங்களா? சரிப்பா, இதுதான் ப்ரீ ஹரப்பா. ப்ரீ ஹரப்பானாலே உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரணும்? அதோட காலகட்டம் என்ன காலகட்டம்? 7000 ஆண்டுகள்ல இருந்து 3500 அந்த ஆண்டுகளுக்கு உட்பட்டது. மக்கள் இங்க அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது வேற என்ன பாயிண்ட்? எந்த ஊரு ரொம்ப முக்கியமானது? என்னது? மெஹர்கர்ன்ற ஊரு. ஓகேவா? ப்ரீ ஹரப்பா அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஊர் ஞாபகம் வரணும்? மெஹர்கர் அப்படின்ற ஊர். எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு கேட்கலாம். எங்க இருக்கு? பலுச்சிஸ்தான். ஓகேங்களா? கிழக்கு பலுச்சிஸ்தான். இது இப்ப பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ப்ரீ ஹரப்பாக்கு அடுத்த என்ன ஸ்டேஜ்? அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஏர்லி ஹரப்பா. தமிழ்ல என்னன்னு சொல்றோம் இத நம்ம? ஆரம்ப நிலை. ஓகேவா? ஆரம்ப நிலை. இந்த நாகரிகத்தோடைய ஆரம்ப நிலை. இப்பதான் ஆரம்பிக்குது, நாகரிகம் ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? இதோட காலகட்டம் என்ன பாருங்க? 3500ல இருந்து 2600. ஓகேவா? இந்த இயர் தான் ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேவா? எல்லா இயருமே நம்ம கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். எல்லா இயருமே உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்ப மக்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப இந்த காலகட்டத்துல பெரிய நகரங்கள் எதுவும் கிடையாது. சரியா? பெருசா நகரங்கள் எதையுமே மக்கள் உருவாக்கல. முக்கியமா என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா கிராமங்களை தான் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. கிராமங்கள் தான் அதிகமா இந்த காலகட்டத்துல இருந்துச்சு. அதுல முக்கியமான 2 கிராமங்கள் என்னன்னு பார்த்தோம்னா என்னது? அம்ரி அப்படின்ற ஒரு கிராமமும் கோட்ஜி அப்படின்ற ஒரு கிராமமும். ஸ்பெல்லிங் தெரியல, நீங்க பாருங்க எழுதுறேன் தமிழ்ல. அம்ரி, கோட்ஜி. ஓகேங்களா? இந்த 2 கிராமமும் தான் முக்கியமான ஒரு கிராமமா இருந்திருக்கு. எந்த காலகட்டம்? அம்ரி கோட்ஜி, சாரி அம்ரின்னு அம்சின்னு எழுதிட்டேன். அம்ரிப்பா. என்ன காலகட்டம் இது? அம்ரி அண்ட் கோட்ஜி எந்த காலகட்டத்தை சேர்ந்தது? ஆரம்ப நிலை. ஓகேவா? சரி. இப்ப இதுல நீங்க முக்கியமா பார்த்துக்க வேண்டியது என்ன? இதோட காலகட்டம் என்ன? முக்கியமான கிராமங்கள் என்ன? ஓகேவா? அம்ரியும் கோட்ஜியும். இதுல முக்கியமான ஊர் என்ன பார்த்தோம்? ப்ரீ ஹரப்பால முக்கியமான ஊர் என்னன்னு பார்த்தோம்? அம்ரி கோட்ஜி எங்க இருக்குன்னு தெரியுமா? அம்ரி கோட்ஜி எங்க இருக்குன்னு தெரியுமா? அதுவும் பாத்துக்கலாம். ஓகேங்களா? தெரியுமா? இருக்காது. ஓகே. அம்ரி எங்க இருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்குப்பா. இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த நாட்டுல இருக்கு. கோட்ஜி எங்க இருக்குன்னா நம்மளோட பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? அம்ரியும் கோட்ஜியும் நம்மளோட ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த நாடுகள்ல இப்ப இருக்கிற கிராமம். சரிங்களா? ஓகே. அடுத்தது 3வது நிலை என்ன நிலை? மெச்சூர்டு ஹரப்பா. ஓகேவா? முதிர்வு நிலை. ஓகேவா? இந்த காலகட்டத்துல நாகரிகம் என்ன ஆகுது? அதோட உச்ச நிலையை தொடுது. ஓகேங்களா? சோ நாகரிகத்தோட உச்ச நிலை அப்படின்னா மக்கள் எப்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, வெறுமன விவசாயம் பண்ணிட்டு கிராமங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகரங்களா ஆக்குறாங்க. அந்த ஊரை என்ன பண்றாங்க? நகரமயமாக்குறாங்க. பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. செங்கலை வச்சு 2 அடுக்கு 3 அடுக்குன்னு பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங் கட்டினது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்ல இப்ப இருக்கிறத விட அவ்வளவு சூப்பரா என்ன பண்றாங்க? தண்ணி வந்து நல்ல தண்ணி போறதுக்கு ஒரு வழி, அழுக்கு தண்ணி போறதுக்கு ஒரு வழி. ஓகேவா? தனித்தனியா என்ன பண்றாங்க? டாய்லெட்ஸ், தனித்தனி பாத்ரூம். ஓகேவா? இப்ப நம்மளோட இப்ப பிரசன்ட்ல கூட நம்ம கிராமங்கள்ல சில கிராமங்கள்ல என்ன பண்ணுது? ஒரு சில வீடுகள்ல தனியா டாய்லெட் இல்லையா? நிறைய வீடுகள் என்ன பண்ணலாம்? அவங்க வீட்டுக்குன்னு தனி டாய்லெட் இல்லாத இந்த காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்க அப்ப என்ன பண்ணிருக்காங்க? அந்த காலகட்டத்திலேயே ஒவ்வொரு வீடுக்கும் தனித்தனியா டாய்லெட்ஸ் இருந்திருக்கு, தனித்தனி பாத்ரூம் எல்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப சுகாதாரமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த நிலையதான் என்னன்னு சொல்றோம் நம்ம? என்ன நிலை? மெச்சூர்டு ஹரப்பா. முதிர்வு நிலை. முதிர்வு நிலை. இதோட காலகட்டம் என்னன்னு பார்ப்போம். என்னது? 3600ல இருந்து 1900. இப்ப என்ன ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்துலனா? கிரேட் சிட்டிஸ், பெரும் நகரங்கள் உருவாக ஆரம்பிக்குது. ஓகேவா? இங்க என்னன்னு பார்த்தோம்? சிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சா இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல? நோ சிட்டிஸ் கிடையாது. வில்லேஜஸ் மட்டும் தான் இருந்துச்சு. முக்கியமான வில்லேஜ் என்ன? அம்ரியும் கோட்ஜின்ற மாதிரியான வில்லேஜஸ் மட்டும் தான் இருந்துச்சு இல்லையா? இப்போ மெச்சூர்டு ஹரப்பால என்ன ஆரம்பிக்குதுன்னா நகரங்கள் உருவாக ஆரம்பிக்குது. சரியா? ஓகே. என்னென்ன மாதிரி நகரம்? முக்கியமான நகரங்கள் இதுல யார் யாருன்னா 2 நகரங்கள். நிறைய நகரங்கள் இருக்கு. முக்கியமான நகரங்கள் என்ன அப்படின்னா காளிபங்கன் அப்படின்ற நகரமும் பனவேலி அப்படின்ற நகரம். ஓகேவா? காளிபங்கன் மற்றும் பனவேலி. சரிங்களா? இப்ப ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? காளிபங்கன் எங்க இருக்கு மேம்? இது ஒவ்வொரு இப்ப நான் ஒவ்வொரு ஊருமே நான் தனித்தனியா சொல்லுவேன். அப்ப நான் சொல்றேன். ஓகேவா? காளிபன்லாம் எங்க இருக்கு, பனவாலி நம்ம தனித்தனியா ஒவ்வொரு சிட்டிஸ் பார்ப்போம். நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? காளிபன் வந்து இப்ப ராஜஸ்தான்ல இருக்கும். ஓகேவா? நான் பின்னாடி சொல்லும்போது சொல்றேன். ராஜஸ்தான்ல. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? வேற இருக்காது இந்த 3 நிலையில?
No, ma'am. ஓகே இப்போ ஓகே எல்லா எதுவுமே இருந்தாலும் ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சுன்னா அடுத்தது என்னதான் ஆக ஆரம்பிக்கும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உச்சநிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆக Final stage. ஃபைனல் ஸ்டேஜ் ஓகேவா ஒரு அழிவு வந்துடும் ஓகே ஒரு அழிவு வந்துடும் அப்படிதான் என்ன பண்ண போகுது இப்ப நம்மளுடைய இந்த நாகரிகமும் என்ன பண்ண போகுது அழிவு நிலையை நோக்கி போகுது அததான் என்னன்னு சொல்றோம் நம்ம லேட்டர் அரப்பா ஓகேவா கடைசி நிலை ஓகேவா கடைசி பிந்தைய நிலை இல்ல கடைசி நிலை சொல்லுவோம் ஓகேவா லேட்டர் ஹரப்பா இதோட காலகட்டம் என்ன 1900 இருந்து 1300 ஓகேங்களா இதோட காலகட்டம் இதோட இது என்னன்னு சொல்றோம் நம்ம லாஸ்ட் ஃபேஸ் கடைசி நிலை அப்படின்னு சொல்றோம் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய கடைசி நிலை இந்த கடைசி நிலையில உருவான ஒரு சில நகரங்கள்ல முக்கியமான நகரம் என்ன நகரம் லோத்தல் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்களா லோத்தல் பேர் கேள்விப்பட்டிருப்போம் மேக்ஸிமம் நிறைய பேர் சரிங்களா லோத்தல்ன்ற நகரம் எங்க இருக்குன்னு தெரியுமா குஜராத்ல இருக்கு ஓகேவா லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் சரிங்களா ஓகே இப்ப நீங்க இத நாலுமே நீங்க பார்க்க வேண்டியது இது மேட்சிட்ல கேட்கலாம் இல்ல சூஸாவும் கேட்கலாம் ப்ரீ ஹரப்பா காலகட்டம் பார்க்கணும் எந்த காலகட்டம் என்ன காலகட்டம் 7000 இருந்து 500 வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தது 3500 இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சோ இதோட காலகட்டம் சோ 7000 இருந்துட்டு 3500 இதோட காலகட்டம் முக்கியமான ஊர் என்ன மெஹர்கிரத் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற பலுச்சிஸ்தான்ல இருக்கு ஓகேங்களா அடுத்தது என்ன நிலை ஆரம்ப நிலை இயர்லி ஹரப்பா காலகட்டம் 3500 இருந்து 2600 இந்த காலகட்டத்துல பெரிய நகரங்கள் எதுவுமே இல்ல கிராமங்கள் தான் இருந்துச்சு முக்கியமான கிராமம் அம்ரி அப்படின்ற கிராமமும் கோட்ஜி அப்படின்ற கிராமமும் அடுத்தது மூணாவது நிலை முதிர்வு நிலை மெச்சூர்டு ஹரப்பா ஓகேங்களா இதோட காலகட்டம் 2600 இருந்து 1900 இந்த காலகட்டத்துல பெரிய பெரிய நகரங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா முக்கியமான நகரங்கள் பார்த்தோம்னா காளிமங்கனும் கனவாலி இந்த மாதிரியான நகரங்கள் அடுத்தது இதோட கடைசி நிலை காலகட்டம் 1900 இருந்து 1300 இதோட கடைசி நிலை அப்படின்னு சொல்லுவோம் இப்ப உருவான நகரத்துல முக்கியமான நகரம் என்னன்னா லோத்தல் அப்படின்ற நகரம் ஓகேங்களா இந்த டவுட் இல்ல இந்த 4 ஃபேசஸ்ல இந்த 4 இதுல இந்த டவுட் இருக்காப்பா வேற இருக்காது சொல்லுங்க இது இல்லையா ஓகேப்பா சரி இப்ப இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியாப்பா இது ரேண்டமா கேக்குற கொஸ்டின் ஓகேவா இந்த இப்ப இந்தியா அப்படி இருக்குன்னா இந்தியாவுக்கு 4 பார்டர் இருக்கு இல்லையா இந்தியாவுக்கு ஒரு 4 பார்டர் சொல்லுங்க இந்தியாவோட வடக்கு எல்லை என்ன இந்தியாவோட வடக்கு எல்லை எது இந்தியா இந்த நம்ம நாடு இந்தியா இருக்குல்ல இந்தியாவோட வடக்கு எல்லை எது நார்த்ல என்ன இருக்கு நேபாள் நம்ம நாட்டுல இருக்கிற இல்ல நம்ம நாட்டுக்குள்ள சொல்லுங்க நேபாள் வேற நாடு இல்லையா காஷ்மீர் தானே காஷ்மீர் ஜென்ரலா ரொம்ப ஜஸ்ட் காஷ்மீர் சவுத்துல தெற்கே இல்ல என்ன கன்னியாகுமரி ஓகேவா கீழே கன்னியாகுமரி மேல என்னது காஷ்மீர் கிழக்கு பக்கம் கிழக்கு நம்மளோட கிழக்கு எல்லை என்ன கிழக்குல எந்த ஸ்டேட்ல முடியுது நம்ம நாடு அருணாச்சல் பிரதேஷ் இது மேற்குல குஜராத் வெரி குட் ஓகேங்களா சோ குஜராத் அருணாச்சல் பிரதேஷ் மேல காஷ்மீர் கீழே தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி சோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு 4 எல்லைகள் இருக்கு இல்லையா அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் ஒரு 4 எல்லை இருக்கு இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா சரிங்களா நார்த் வடக்கு எல்லை என்ன அப்படின்னு கேட்கலாம் வடக்கு எல்லை என்ன ஊர் அப்படின்னா ஷார்டுகை அப்படின்ற இடம்பா ஓகேவா ஷார்டுகை எங்க இருக்கு இது ஆப்கானிஸ்தான்ல இருக்கு ஓகேவா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா நல்லா பாத்துக்கோங்க வடக்கு எல்லை நார்த் பார்டர் எதுன்னு கேட்கலாம் என்ன ஊரு ஷார்டுகை அப்படின்ற ஊரு இதோடைய தெற்கு பார்டர் சவுத் பார்டர் என்னன்னு கேட்கலாம் தெற்கு எல்லை எது சவுத் பார்டர் என்னன்னா டைமாபாத் அப்படின்ற இடம் இது எங்க இருக்கு டைமாபாத்னா மகாராஷ்டிரா ஓகேவா நம்மளுடைய மகாராஷ்டிரா இந்தியால தான் இருக்கு ஓகேங்களா டைமாபாத் மகாராஷ்டிரால இருக்கு வடக்குல வந்து ஷார்டுகை தெற்குல டைமாபாத் கிழக்கு ஈஸ்ட் சைடு என்ன ஒரு ஆலம் கிர்பூர் எங்க இருக்கு யூபின்னு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு ஓகேங்களா ஆலம் கிர்பூர் உத்தரப்பிரதேஷ் அடுத்து வெஸ்ட் மேற்கு எல்லை எந்த ஊரு அப்படின்னா சுத்தோ ஜந்தோர் ஓகேவா சுத்தோ ஜந்தோர் எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கு ஓகேங்களா இதுதான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய 4 முக்கியமான எல்லை ஓகேங்களா வடக்கு எல்லை எது வடக்கு எல்லை என்ன ஆப்கானிஸ்தான் சொல்லக்கூடாது ஷார்டுகை சொல்லணும் ஓகேங்களா ஷார்டுகை ஆப்கானிஸ்தான்ல இருக்கு முக்கியமா நான் அந்த உள்ள இருக்கிற ஊருங்க தான் சொல்றேன் சரிங்களா வடக்கு எல்லை எது ஷார்டுகை தெற்கு எல்லை எது டைமாபாத் கிழக்கு
ஆலம்கீர்பூர். அலம்கீர். ஓகேவா? மேற்கு மேற்கு என்ன? சுத்தோஜெந்தோர். ஓகேவா? இதோட தமிழ் வேர்டிங்ஸ்மே நான் தமிழ் பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். ஸோ அதனால மறுபடியும் சொல்றேன். ஸ்பெல்லிங்லாம் கஷ்டமா இருக்கு, தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு நினைச்சுக்காங்க. சரிங்களா? ஓகேப்பா. இது நான் ஆப்கானிஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பாகிஸ்தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்ப இங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்றதுக்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே. இது ஏதாவது டவுட் இருக்கா? இந்த எல்லைகள் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த டாபிக் போலாமா? ஓகே. சரி, இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? சோ என்ன பண்றாங்க, ரயில் ரோட் போடுறதுக்காக இந்த இடத்த தோண்டும் போதுதான் செங்கல் இருக்கிறத கண்டுபிடிச்சு கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு, தோண்டுங்கடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க, இப்படி ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது. ஹேராம் படம் பாத்திருக்கீங்களா? ஹேராம், ஹலோ கேக்குதா? யாருமே? ஓகே. அந்த ஹேராமோட ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா கமல் அண்ட் ஷாருக் கான் போயிட்டு எஸ்கவேட் பண்ணுவாங்க. என்னத்த சிந்து சமய நாகரிகத்தை எஸ்கவேட் பண்றதா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனாவே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்கவேஷன் நடக்க ஸ்டார்ட் பண்றது. ஓகேவா? எந்த வருஷத்துல ஆரம்பிக்கிறாங்க? எஸ்கவேட்னா ஒண்ணும் இல்லப்பா, அகழ்வாராய்ச்சி. தமிழ்ல எஸ்கவேட் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அகழ்வாராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றாங்க? முதல்ல வருஷம் பாருங்க, எந்த வருஷம் ஆரம்பிக்கப்படுது? 1826ல அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? 1826ல இருந்து 1940 வரைக்கும் மெனி ஆர்கியாலஜிஸ்ட்னா யாரு? அகழ்வாராய்ச்சி செய்யறாங்க இல்லையா, அவங்கள ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வராங்க, என்ன பண்றாங்க, எஸ்கவேட் பண்றாங்க, அகழ்வாராய்ச்சி பண்றாங்க இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கிற ஊர்கள். ஓகேங்களா? முதல்ல இந்த நாகரிகத்தை யார் கண்டுபிடிச்சான்னு சொன்னோம். இது ஒரு நாகரிகம் இருக்குன்னு சொன்னது யாரு நமக்கு? ஓகேங்க. சரி, இப்ப முதல்ல எந்த வருஷம் வந்துச்சுன்னு பாத்துருக்கோம். 1826ல முதல்ல இந்த இடத்த என்ன பண்றாங்க, அகழ்வாராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. யார் பண்றா? எல்லாருமே பிரிட்டிஷ் தான்ப்பா. எல்லாருமே யாராதான் இருப்பாங்க? பிரிட்டிஷ் ஆளுங்கள் தான். சரிங்களா? எல்லாமே இங்கிலீஷ் நேம். சார்லஸ் மேன்சன். ஓகேவா? சார்லஸ் மேன்சன் அப்படின்றவரை அகழ்வாராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? சரி, அடுத்தது 831ல யார் அகழ்வாராய்ச்சி பண்றா? இதுவுமே உங்களுக்கு மேட்சிக்ல ரொம்ப ஃபெமிலியரா கேக்குற கொஸ்டின் தான். வருஷம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அந்த நபரோட பேர் கொடுத்துருவாங்க. எந்த வருஷம் யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 31ல யார் பண்றா? அலெக்சாண்டர் பர்னஸ். ஓகேவா? இவர் தான் அந்த அம்ரின்னு ஒரு கிராமம் சொன்னோம் இல்லையா, அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சவர் கூட யாருன்னு கேட்கலாம். யாரு? அலெக்சாண்டர் பர்னஸ் தான் அப்படி ஒரு கிராமம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்கள் யாரு தொடர்ந்து பண்றாங்க அப்படின்னா 53, 56, 75 இந்த வருஷம் ஃபுல்லா யாரு இந்த இடத்த அகழ்வாராய்ச்சி பண்றா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றார். ஓகேவா? இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ன்றவர் இதுவும் கொஸ்டின் கேட்கிற இடம் தான். 1861ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய அகழ்வாராய்ச்சி குழு இருப்பாங்க இல்லையா, அதோட தலைவரா இருந்தார். இது முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? யாரு 1861ல தலைவரா இருந்தான்னு கேட்கலாம். யாரு? 1861 மட்டும் இல்ல, இவர் தான் முதல்ல ஹெட் ஆஃப், ஓகேவா, இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இதோட ஃபர்ஸ்ட் ஹெட் யாருன்னு கேட்டா யாரு தான் முதல்ல தலைவரா இருந்தவர்? யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேவா? அடுத்தது 1924 யாரு வரா? இந்த இடத்துல இந்த காலகட்டத்தை யார் ஆட்சி பண்றா? ஃபர்ஸ்ட் இப்படி சிவிலைசேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு இல்லையா, அவர் தான் இந்த காலகட்டத்தை இந்த இடத்த ஆட்சி பண்றாரு. இவர் தான் இது என்னன்னு சொல்றாரு, இந்த அரப்பன் சிவிலைசேஷன், இந்த அரப்பன் நாகரிகம் ஒரு அர்பன் சிவிலைசேஷன், அதாவது இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு. யார் சொன்னான்னு கேட்கலாம். இந்த நாகரிகத்தை நகர நாகரிகம், அர்பன் சிவிலைசேஷன் யார் சொன்னாங்க? யாரு? அடுத்தது கடைசியா 1940 இந்த இடத்த அகழ்வாராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா மார்டிமர் வீலர். ஓகேங்களா? இதான் ஆர்டர் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1826ல சார்லஸ் மேன்சன், 31ல அலெக்சாண்டர் பர்னஸ், அதுக்கப்புறம் அதிக காலமா 53, 56, 75 இந்த காலகட்டத்துல யார் ஆட்சி பண்றா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்தது இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்ன்றது 1861ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஓகேவா, இதோடைய ஹெட்டாவும் இருக்காரு. ஓகேவா? கேக்குதாப்பா? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்.
சீக்கிரம் பண்ணு. பா இங்க வர சொல்லு. இங்க வர சொல்லு அப்புறம் போடும். அப்பா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுடி. ஆஃப் ஆயிட்டா? இப்ப தெரியுதாப்பா? எஸ் மேம் தெரியுது. சாரிப்பா சாரிப்பா. ஓகேங்களா? சரியாப்பா. 1826 சார்லஸ் மான்சன், 31 அலெக்சாண்டர் பர்னஸ், அப்புறம் 3 வருஷம் அலெக்சாண்டர் கன்னிங்கம், அப்புறம் 61 அவர் ஹெட்டாவும் இருக்காரு. 1924 ஜான் மார்ஷல் அண்ட் 1940 யாரு மார்டிமர் வீலர். ஓகேங்களா? இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. சரிங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. நோ மேம். ஓகேப்பா. இன்னும் ஒரே ஒரு டாபிக் பார்ப்போமா? பாப்போமா? ஓகே மேம். ஓகே சரிங்க. இப்போ நான் நிறைய ஊருங்க சொன்னோம், நிறைய பேர் சொன்னேன். ஹரப்பா பார்த்தோம். நமக்கு சிந்து சமவெளினாலே நமக்கு முக்கியமா ஞாபகம் வருது 2 ஊர் தான். என்னென்ன? ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும். இல்லையா? ஓகே. சோ இந்த ஊர்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த ஊரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஓகே. முதல்ல இதுவும் வருஷத்தோட அப்படியே இது ஃபுல்லாவே கொஸ்டின் ஏரியா தான். சரிங்களா? எல்லா பாயிண்ட்டுமே கொஸ்டின் ஏரியா தான். சோ அதனால பாயிண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல ஹரப்பா அப்படின்ற ஊரை கண்டுபிடிக்கிறாங்க. எந்த வருஷம்? 1921 தான் ஹரப்பா அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பா அப்படின்னாலே 1921. கண்டுபிடிச்சவர் யாரு? தயாராம் சாஹினி அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? 1921 ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சவர் தயாராம் சாஹினி. ஓகே. இந்த ஹரப்பா அப்படின்ற ஊருக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் என்ன அப்படின்னா பரீடு சிட்டி. ஓகேவா? தமிழ்ல என்னன்னு சொல்றாங்க? புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்க. நகரம் பரீடு சிட்டி, புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா புதஞ்சு கடந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா புதையுண்ட நகரங்கள்ல. அதனால இது என்னன்னு சொல்றாங்க? புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேரும் இருக்கு. என்னது? கேட்வே சிட்டி அப்படின்னு. எல்லாருக்குமே வாப்பா? இல்ல மேம் கிளியரா தான் இருக்கு. கிளியரா இருக்கு. ஓகேப்பா. மேம் இப்போ உங்களுக்கு கேக்குதா மேம்? பிரேக் ஆகுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு கேக்குதா? ஓகே. ஓகே. அடுத்தது பாருங்க. இதோட இன்னொரு பேர் என்ன? கேட்வே சிட்டி. ஓகேங்களா? கேக்குதா? ஓகே. தமிழ்ல என்னன்னு சொல்றோம்? ஓகேவா? தமிழ்ல என்ன சொல்றோம்? நுழைவாயில். புதையுண்ட நகரம் பரீட் சிட்டின்னு சொல்றோம். இன்னொன்னு என்னது? நுழைவு வாயில் நகரம். ஓகேவா? நுழைவு வாயில் நகரம்னு சொல்றோம். ஏன் நுழைவு வாயில் நகரம்னு சொல்றோம்? இத நுழைவு வாயில் நகரம் ஏன் சொல்றோம்? முதல்ல கண்டுபிடிச்சது எந்த நகரம்னு சொன்னோம் நம்ம? ஹரப்பா. சோ இதுல இருந்தா உள்ள போறாங்க இல்லையா? இதுல இருந்தா மத்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இத நுழைவாயில் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எங்க மேம் இருக்கு? மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஹரப்பா எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்படுது? 1921 கண்டுபிடிச்சவரு தயாராம் சாஹினி அப்படின்றவரு. ஓகேங்களா? ஓகே. யாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. ஒரு மாதிரி காதலி கொஞ்சம். ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? அடுத்தது இதை புதையுண்ட நகரம்னு சொல்றோம். இன்னொன்னு என்னன்னு சொல்றோம்? நுழைவாயில் நகரம் பரீட் சிட்டி அண்ட் கேட்வே சிட்டி. ஓகேங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்குப்பா? பாகிஸ்தான்ல எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கலாம். மாவட்டம் என்னது? மாண்டேக் மாரி அப்படின்ற மாவட்டம். மாண்டேக் மாரி அப்படின்னு ஒரு மாவட்டத்துல இருக்கு. மாண்டேக் மாரி டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு? இந்த மாண்டேக் மாரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா பஞ்சாப், நார்த் ஈஸ்ட் பஞ்சாப், தமிழ்ல வடகிழக்கு பஞ்சாப்னு சொல்லுவாங்க. இது எந்த நாடு அப்படின்னா பாகிஸ்தான். சரிங்களா? நம்ம இந்தியாவை பிரிச்சாங்க இல்லையா? எப்ப பிரிச்சாங்க இந்தியாவை? 1947 இந்தியாவில இருந்து என்ன பிரிச்சாங்க? இந்தியால இருந்து என்ன பிரிச்சாங்க? நமக்கு பாகிஸ்தான் பிரிச்சாங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் அதான் பாகிஸ்தானே 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த சைடு கிழக்கு, இந்த சைடு மேற்கு பாகிஸ்தான். அதுதான் இப்ப பங்களாதேஷா மாறிடுச்சு இல்லையா? சோ அப்படி பிரிக்கும் போது நம்ம பஞ்சாப்ன்ற இப்ப இருக்கிற இந்த மாநிலம் இருக்கு இல்லையா? அது 2ஆ பிரிஞ்சிரும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது பாதி பஞ்சாப் தான். பாக்கி பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்கு. அந்த பஞ்சாப்ல தான் என்ன இருக்கு? மாண்டேக் மாரி அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்துல தான் நம்மளுடைய இந்த
சரிங்களா? ஓகே, ஹரப்பா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அப்படின்றத நம்மளுடைய ஓகே இந்த சிவிலைசேஷன் இது சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்துடும்னா வேத காலம் வந்துடும். ஓகேங்களா? அந்த வேதத்துல நமக்கு 4 வகையான வேதங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்ன வேதங்கள்? ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். அதுல ரிக் வேதத்துல ஹரியூபியா அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகேவா? ரிக் வேதத்துல ஹரியூபியா அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹரியூபியான்றத ரிக் வேதத்துல எதை குறிக்குதுன்னா இந்த ஹரப்பா நகரத்தை தான் அவங்க ஹரியூபியான்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு கொஸ்டின் ஏரியா தான். சோ ஹரியூபியான்னு குறிப்பிடப்பட்ட நகரம் எதுன்னு கேட்கலாம். எந்த நகரம்? ஹரியூபியான்றது எந்த நகரம்? ஹரப்பா. எதுல குறிப்பிட்டிருக்காங்க? ஓகேப்பா. சரி, இப்ப ஹரப்பா எந்த நதிக்கரையில இருக்குன்னு கேட்கலாம். எந்த நதிக்கரை? ராவி. ஓகேவா? சிம்பிள் தான் ஹரப்பா பத்தி. இதுக்கப்புறம் பின்னாடி அங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்றது ஃபைண்டிங்ஸ்ல நம்ம தனியா பார்ப்போம். சரியா? சோ ஜெனரலான ஸ்டேட் விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஹரப்பா எந்த வருஷம்? 1921ல கண்டுபிடிக்கப்படுது. கண்டுபிடிச்சது தயாராம் சாஹினி. அதோட வேறு பெயர்கள் என்ன? பரீட் சிட்டி, கேட்வே சிட்டி. ஓகேங்களா? நுழைவாயில் நகரம், புதையுண்ட நகரம். எங்க இருக்கு? எந்த மாவட்டம்? பாகிஸ்தான் வடகிழக்கு பஞ்சாப். ஓகே, மண்டேக் மாரி மாவட்டம். ஓகே, எந்த நதிக்கரையில இருக்கு? ராவி நதிக்கரை. ஓகே, எந்த வேதத்துல இத குறிப்பிட்டிருக்காங்க நமக்கு? என்னன்ற பேர்ல குறிப்பிட்டிருக்காங்க? ஹரியூபியா. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற நகரம் என்ன? மொஹஞ்சதாரோ. எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க? 1922. ஓகேவா? 1922ல மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்படுது. யார் கண்டுபிடிக்கிறா? ஆர்டி பானர்ஜி. ஓகேங்களா? சோ இதுல ரொம்ப முக்கியமானதுப்பா, வருஷம் பாத்துக்கணும், யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பாத்துக்கணும், அது இப்ப எங்க இருக்கு அப்படின்றத பாத்துக்கணும், முக்கியமான நதி என்னன்னு பாக்கணும், அதுக்கு வேறு பெயர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பாத்துக்கணும். சரிங்களா? இதுதான் நீங்க எல்லாத்துலயுமே கீ பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க பாக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, பானர்ஜி கண்டுபிடிக்கிறாரு. இந்த நகரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெத். தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? என்னதுப்பா சொல்லுங்க, தமிழ்ல என்ன? இறந்தவர்களின் மேடு இல்லனா இடுகாடு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இறந்தவர்களின் மேடு இல்ல இடுகாடு நகரம். ஏன்னா இங்க நிறைய எலும்புகள், அதாவது நிறைய டெட் பாடிஸ் வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும், அதனால இது அப்படி சொல்றாங்க. சரிங்களா? மவுண்ட் ஆஃப் டெத் அப்படின்னா அது என்னது? மொஹஞ்சதாரோ. சரிங்களா? ஓகே, இது எங்க இருக்கு அப்படின்னா இதுவுமே எங்கதான் இருக்கு? பாகிஸ்தான்ல தான் இருக்கு. ஓகேங்களா? லர்கானா அப்படின்ற மாவட்டத்துல இருக்கு. ஓகேவா? லர்கானா அப்படின்ற மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா? எந்த நதிக்கரை? இண்டஸ். ஓகேவா? தமிழ்ல சிந்து. ஓகேவா? ஓகே, அடுத்தது முக்கியமான நகரம் என்ன அப்படின்னா சுதோஜந்தோர். எங்க பார்த்தோம்? சுதோஜந்தோர் இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? இங்க நார்த்ல பார்டர். எந்த பார்டர்? எந்த சைடு பார்டர் இருந்துச்சு? வெஸ்ட் ஓகேவா? வெஸ்ட் பார்டர்னு பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய மேற்கு எல்லை. ஓகேவா? இதோட மேற்கு எல்லையா இருந்துச்சு இல்லையா சுதோஜந்தோர். எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா 1929. கண்டுபிடிச்சவர் யாரு? ஸ்டெயின் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? ஸ்டெயின் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. எந்த நதிக்கரை அப்படின்னு கேட்டா என்ன நதி? தஸ்த் நதி. ஓகேவா? தஸ்த் நதி. இதுவும் எங்கதான் இருக்குப்பா? பாகிஸ்தான்ல இருக்கிற பலுச்சிஸ்தான். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்த மூணுமே எங்கதான் இருக்கு? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இந்த சுதோஜந்தோர் எல்லாமே எங்கதான் இருக்கு? பாகிஸ்தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த 4வது நகரம் என்னது? ஷஹூந்தரோ. ஓகேவா? ஷஹூந்தரோ எந்த வருஷம் கண்டுபிடிக்கிறாங்க? 1931. கண்டுபிடிச்சவர் யாரு? மஜும்தார் அப்படின்றவர் தான் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? மஜும்தார். இது எங்கதான் இருக்கு? பாகிஸ்தான்ல தான் இருக்கு. ஓகேங்களா? முக்கியமான நதி என்னன்னு கேட்கலாம். எந்த நதி? இது எந்த நதிக்கரையில இந்த ஊர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா எந்த நதி? சிந்து நதி. சரிங்களா? இண்டஸ். ஓகே, அடுத்து 5வது முக்கியமான நகரம்ப்பா. ஓகேவா? முக்கியமான நகரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அடுத்து இந்த லோத்தல்ன்றது ரொம்ப முக்கியமான நகரம். எந்த வருஷம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க? எந்த வருஷம்? 1953ல கண்டுபிடிக்கிறாங்க லோத்தல். யார் கண்டுபிடிக்கிறா? எஸ்.ஆர். ராவ் அப்படின்றவரு கண்டுபிடிக்கிறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எங்க இருந்துச்சு? பாகிஸ்தான்ல இருந்துச்சா?
இப்ப நம்ம பார்க்க போற இந்த லோத்தல் எங்க இருக்கு? Gujarat. குஜராத், இந்தியால குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த லோத்தல் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மான்செஸ்டர் ஆஃப் ஐவிசி. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகத்துடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. மான்செஸ்டர்னா தமிழ்லயுமே மான்செஸ்டர் தான். சரிங்களா? ஓகே. சிந்து சமவெளி நாகரிகத்தோட மான்செஸ்டர்னு சொல்றாங்க. மான்செஸ்டர்னா என்னப்பா? உற்பத்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன இடம்? சொல்லுங்க சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க. கொஞ்சம் சவுண்ட் சொல்லுங்கப்பா. சொன்னீங்க பருத்தி உற்பத்தி. ஓகேங்களா? சோ இங்கிலாந்து இருக்கு இல்லையா, இங்கிலாந்துல மான்செஸ்டர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஓகேவா? இங்கிலாந்துல மான்செஸ்டர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நிறைய பருத்தி உற்பத்தி பண்ணுவாங்க. அதனால எந்தெந்த இடத்துலயாவது பருத்தி அதிகமா உற்பத்தி பண்ணா அந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்க? மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியாவோட மான்செஸ்டர் என்ன? நம்ம இந்தியாவுடைய மொத்த இப்ப இருக்கிற இந்தியாவுடைய மான்செஸ்டர் என்னன்னு தெரியுமா? மான்செஸ்டர்னா ஒண்ணும் இல்ல பாப்பா. வெரி குட், சூப்பர். சோ நம்ம மும்பை இருக்கு இல்லையா, மும்பை என்னன்னு சொல்றாங்க? இந்தியாவுடைய மான்செஸ்டர். மான்செஸ்டர்னா ஒண்ணும் இல்ல, பருத்தி இருக்கு இல்லையா, காட்டன் அதிகமா உற்பத்தி பண்ற இடத்த மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியாவுடைய மான்செஸ்டர் எதுன்னு கேட்டா மும்பை. தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் எதுன்னு தெரியுமா? கோயம்புத்தூர். ஓகேங்களா? அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தோட மான்செஸ்டரா என்ன ஊர் இருந்திருக்கு? லோத்தல். குஜராத் இல்லங்க, லோத்தல். சரியா? லோத்தல் வந்து ஒரு ஹார்பர் சிட்டிப்பா. ஹார்பர் சிட்டினா என்ன? துறைமுக நகரம். ஓகேவா? ஹார்பர் சிட்டியா இருந்திருக்கு. லோத்தல் வந்து ஒரு துறைமுக நகரம். உங்களுக்கே தெரியும் குஜராத் எங்க இருக்கு? கடற்கரை ஒட்டின ஒரு மாநிலம் இல்லையா? சோ லோத்தல் வந்து கடற்கரை ஓரமா இருந்ததுனால ஹார்பரா இருந்திருக்கு, துறைமுகமா இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ பொருட்களை ஏற்றுமதி பண்றது, இறக்குமதி பண்றது போன்ற வேலைகள்லாம் லோத்தல்ல நடந்திருக்கு. சரிங்களா? துறைமுக நகரம் எதுன்னு கேட்டா எதுன்னு சொல்லணும்? லோத்தல். புதையுண்ட நகரம் எது? Harappa. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில நகரங்களுக்கு ஒரு சில இன்னொரு பேர் இருக்கும், அதையுமே நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன ஊரு நம்ம பார்க்க போறோம்? காலிபன் எங்க இருக்கு? சாரி, எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க? ஓகே, எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க? 1960ல காலிபங்கன். கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா PK லால் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. எந்த நதிக்கரை அப்படின்னா காகர் நதிக்கரை. இந்த காகர்னு சொல்லுவாங்க, இல்ல காக்ரான்னு சொல்லுவாங்க. ரெண்டு ப்ரொனன்சியேஷன் இருக்கு, அதனால ரெண்டுமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? காகர் நதி இல்ல காக்ரா நதி இந்த நதிக்கரையில இருக்கு. சரியா? 1960ல கண்டுபிடிக்கிறாங்க. PK லால்னால கண்டுபிடிக்கப்படுது. ராஜஸ்தான்ல இருக்கு. எந்த நதிக்கரை அப்படின்னு கேட்டாங்கன்னா காகர் நதி இல்லைன்னா காக்ரா நதி. ஓகேவா? அடுத்த ஊர் என்ன அப்படின்னா 1964ல கண்டுபிடிக்கிறாங்க. என்னது? சுர்கோ தத்தா. ஓகேவா? சுர்கோ தத்தா அப்படின்றது. சரிங்களா? யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா JP ஜோஷி அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. சரியா? JP ஜோஷி அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. இதுவும் குஜராத்ல தான் பாரு. சரியா? குஜராத்ல இருக்கு. முக்கியமான நதி என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன நதி? எந்த நதிக்கரையோட இருக்கு இது? என்ன நதி? சபர்மதி. இங்க லோத்தலுமே நான் இங்க நோட் பண்ணிருக்கேன், நாங்க மறந்துட்டேன். சோ இந்த இடத்துல நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. லோத்தலுமே எந்த நதிக்கரை? சபர்மதி. ஓகேங்களா? சரி, இப்ப என்ன பாக்கணும்? நம்ம ஊருனால மெயினா நீங்க என்ன பாக்கணும்? எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க, யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது இப்ப எங்க இருக்கு, எந்த நதிக்கரையில இருக்கு. ஓகேங்களா? இந்த 4 பாயிண்ட் முக்கியமா பாக்கணும். ஏதாவது வேறு பெயர்கள் இருக்கா அந்த ஊருக்குன்னா அதையும் நம்ம பாத்துக்கணும். சரியா? இன்னும் 2 ஊர் தான். ஓகேங்களா? அடுத்தது பனவாலி. எந்த வருஷம் கண்டுபிடிக்கிறாங்க? 74ல கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து எங்கப்ப சுதந்திரத்துக்கு அப்புறம். சரிங்களா? இதோட சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல கண்டுபிடிக்கிறாங்க. பிரிட்டிஷ் போயிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்தியன்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே இது பண்றாங்க. அது வரைக்கும் பிரிட்டிஷோட இது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்தியா தான், இந்தியன்ஸே இது வந்து கவர்மெண்டே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. சரிங்களா? ஓகே. இப்ப பனவாலியில 74ல வந்து ஆராய்ச்சி பண்ணப்படுது. பனவாலின்ற ஒரு இடம் கண்டுபிடிக்கப்படுது. இதுவும் எந்த நதிக்கரையில தான் இருக்கு? சபர்மதி நதிக்கரையில இருக்கு. கண்டுபிடிக்கிறவர் யார் அப்படின்னா பிஸ்த் அப்படின்றவர். ஓகேவா? பிஸ்த் அப்படின்றவர். ஓகேங்களா? பனவாலி எங்க இருக்கு அப்படின்னா இஷாத் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஓகேவா? பனவாலி எங்க இருக்கு? இஷாத் எங்க மேம் இருக்கு அப்படின்னா ஹரியானாவுக்கும் பஞ்சாப்க்கும் நடுவுல தான் இந்த இஷாத் அப்படின்ற இடம் இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இது எங்கன்னு கேட்டு ஒரு வெறுமனே ஸ்டேட் நேம் கொடுத்து ஹரியானா மட்டும் ஆப்ஷன்ல இருந்தா ஹரியானா போடுங்க, பஞ்சாப் மட்டும் ஆப்ஷன்ல இருந்தா பஞ்சாப் போடுங்க. ஓகேங்களா? சரியா? சோ இஃப் கேஸ் ரெண்டுமே இருந்துச்சு, மேக்ஸிமம் அப்படி இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்று ஆன்சரா இருக்கும். சரிங்களா? இசாத் அப்படின்ற இடத்துல இருக்கு. அடுத்தது லாஸ்ட் ஊருப்பா. 1985ல என்ன கண்டுபிடிக்கிறாங்க? டோலவீரா அப்படின்ற ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சவர் யாரு? பிஸ்தும் ஜோஷியும். டோலவீரா எங்க இருக்குன்னு கேட்கலாம். அதுவும் குஜராத்ல தான் இருக்கு. எந்த நதிக்கரை வரும்னா லூனி நதிக்கரை. ஓகேங்களா? ஓகே, மொத்தம் 9 ஊர் பார்த்திருக்கோம். அதுல முக்கியமான ஊருங்க என்னென்னு கேட்டாங்கன்னா தோலவீரா, பனவாலி, காலிபங்கன், லோத்தல், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. இதுதான் இந்த 6 தான் முக்கியமான ஊர். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்காப்பா இது வரைக்கும் பார்த்ததுல?
இன்னைக்கு டெமோ கிளாஸ்க்கு இவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகேங்களா? வேற எல்லாருக்குமே ஓகேவாப்பா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். வேற ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கிரேசி மேக்ஸ் அப்படின்றவங்க இல்லையா? ஓகேங்கப்பா, எந்த டவுட் இல்லைல்ல? கொஞ்சம் மியூட் பண்ணுங்கப்பா. கிரேசி மேக்ஸ் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது டவுட்டாப்பா? சொல்லுங்க மேம். கொஞ்சம் சவுண்டா மேம், கொஞ்சம். ஹலோ மேம். மேம் சொல்லுங்க கேக்குது. கேக்குது. கொஞ்சம் சவுண்டாப்பா, கொஞ்சம் சவுண்ட் எனக்கு கொஞ்சம் கம்மியா கேக்குதுப்பா. இப்போ ஓகேவா மேம்? இப்போ ஓகே, சொல்லுங்க. ஓகே மேம். அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு நகரமா அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே வராங்க. அந்த நகரத்துக்கு நேம் குடுக்கறவங்க யாரு மேம்? இப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்க ஹலோ, கொஞ்சம் பிரேக் ஆகுதுப்பா. எனக்கு தான் ஆகுதா, எல்லாருக்கும் ஆகுதா? இப்போ ஓகேவா மேம்? மேம் இல்ல மேம், அகழ்வாராய்ச்சி பண்ணி நமக்கு அந்த நகர்களுக்கு ஒரு நேம் குடுக்கறாங்கல்ல, அவங்க குடுக்கறவங்க ஆக்சுவலா அவங்க யாரு மேம்? நமக்கு ஒவ்வொரு நகருமே பேர் வைக்கிறாங்களா, அந்த பேர் வைக்கக்கூடிய அத்தாரிட்டி யாரு? கண்டுபிடிச்சவங்களே வைப்பாங்களா? அப்ப அவங்க ஏன்னா என்ன நகர் நமக்கு எக்ஸாக்டா தெரியாதுல, அதுக்கு பேர் வைக்கிறவங்க யாரு? அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, மேக்ஸிமம் அந்த எவிடன்ஸ்லயே ஒரு சில அதோட பேர்கள் ஒரு சில எவிடன்ஸ்ல இருக்கும்பா. எவிடன்ஸ் அந்த இடத்துல கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அங்கேயே அந்த நகரத்தோட பேர்கள்லாம் ஒரு சில எவிடன்ஸ்ல நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எடுத்துட்டு போய் அவங்க சப்மிட் பண்றாங்க. யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம்னா அவங்க தான் லீடிங் அத்தாரிட்டி. அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணும்போது அவங்க அதை வச்சு நேமிங்கோ அதெல்லாம் அவங்க தான் பண்ணிப்பாங்க. அந்த ஏஎஸ்ஏன்னு சொல்றோம் இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொன்னோம் இல்லையா, இவங்க தான் அதோட அத்தாரிட்டி. அந்த நேம் வைக்கிறது, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எல்லாமே இவங்க தான், ஏஎஸ்ஏ. ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். வேற ஏதாவது டவுட்ஸ்பா? வேற எப்படி ஹிஸ்டரி எப்படி மேம் ஹேண்டில் பண்ணணும், இல்ல எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கேட்கலாம். எனிவன்? சொல்லுங்க மேம். அனுப்பியா மேம்? சொல்லுங்க. நான் வந்து படிச்சது பாத்தீங்கன்னா பயாலஜி குரூப் மேம். லாஸ்டா 10th படிச்சது சோசியல். எனக்கு அந்த அளவுக்கு சோசியலே வராது. இயர்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த நேம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட்டோட. கண்டிப்பா. நான் வந்து இப்போ உங்களுக்கு டெமோ கிளாஸ் இருந்தாலும் ஒரு ரேண்டமா எடுத்தோம். நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்றோம், ஷார்ட்கட் ரொம்ப கஷ்டமான இயர்ஸ் எல்லாருக்குமே நான் ஷார்ட்கட்ஸோட நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் குப்தர்கள்லாம் பார்ப்போம், இல்லைன்னா நிறைய பேர் வாயில நுழையாத பேர்லாம் இருக்கும், குப்தர்கள் முகலாயர்கள் எல்லாம். ஸோ எல்லாத்துக்குமே நான் ஷார்ட்கட் கண்டிப்பா சொல்றேன். ஓகேங்களா? அது நீங்க எதுவும் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க பர்சனலா உங்க ஷார்ட்கட்டே நீங்க நிறைய இதுக்கு வச்சுக்கலாம். இப்ப நான் சொல்ற ஷார்ட்கட்ஸ் இல்லாம ஒரு சில நீங்க பர்சனலா கனெக்ட் பண்ணிக்க முடியாத நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அந்த இயர்ல ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அந்த நம்பர்ல ஏதாவது ஒரு உங்களுக்கு பர்சனலா ஏதாவது இருந்திருக்கலாம். ஷார்ட்கட் கூட நீங்களுமே இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. வேறப்பா? வேற எனிவன்? வேற டவுட் இல்லையா? பக்காவா? குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். மேம் இப்ப ஒரு டாபிக்லயும் சிலதெல்லாம் வெளியில இருந்து புக் இல்லாம வெளியில இருந்து கேக்குறாங்கல்ல மேம். ஆமா மேம். அதெல்லாம் கவர் பண்ணிடலாங்களா மேம்? கவர் பண்ணிடலாம்ப்பா. இப்போ சிந்து சமவெளியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு நிமிடம்ப்பா. ஓகே, சிந்து சமவெளி சொன்ன மாதிரி நான் முன்னாடியே பொறுத்த வரைக்கும் நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 11th ஹிஸ்டரியில இருக்கும், அது இல்லாம 11th எத்திக்ஸ்ல இருக்கும்பா. இது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி நீங்க படிச்சாலே கிட்டத்தட்ட 90% இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாக்கி 10% வந்து அவுட் ஆஃப் புக் வந்து, அதாவது சொல்ல போனா அவுட் ஆஃப் புக் அப்படின்றது மேக்ஸிமம் நமக்கு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு அவ்வளவா ரொம்ப ஜிஎஸ் வந்து நீங்க லாஸ்ட் டைம் எழுதுனீங்களா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்? இப்போ இந்த 24ல எழுதுனீங்களா? ஆமா மேம். ஜிஎஸ் எப்படி படிச்சுட்டு எழுதுனீங்களா இல்ல ரேண்டமா போய் அப்ரோச் இது பண்ணீங்களா? கொஞ்சம் மேம் படிச்சேன், கம்ப்ளீட்டா படிக்கல மேம் சிலபஸ். ஓகே, நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஜிஎஸ் பேப்பர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. நீங்க ஜெனரலா இந்த ஸ்கூல் புக் ஓரளவுக்கு ஸ்கூல் புக்ல இருக்க விஷயத்தை கவர் பண்ணாலே சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு பேப்பர். ஓகேங்களா? ஓகே. அதனால நீங்க வந்து வெளி சோர்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப போய் சோர்ஸ், இன்னொன்னு எல்லாருக்குமே நான் காமனா சொல்றது, சோர்ஸை ரொம்ப டம்ப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா?
ஹலோ ஓகே மேம். ஓகே ஸ்கூல் ஓகே புக்ல மேம். இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ ஆஃப்டர் தட் நான் இங்க கொடுத்துருக்கிற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எனக்கு உங்களுக்கு தேவைப்பட மாதிரி நானே உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா. வெளியில இருந்து சோர்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால நீங்க அதை ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம கொடுக்குற மெட்டீரியல் பிளஸ் ஸ்கூல் புக்ஸ் நல்லா தரவா கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்க ஜிஎஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. அதுவும் டெக்னிக்கல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் மேக்ஸிமம் மற்ற இப்போ குரூப் 1 எக்ஸாம் இப்போ குரூப் 2 எழுதுறாங்கன்னா ஜிஎஸ்ல வந்து ரொம்ப டஃபா வைப்பாங்க. பட் டெக்னிக்கல் சர்வீஸ்ல நான் பார்த்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்ஸ் நல்லா கவர் பண்ணாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப வெளி சோர்ஸ் நீங்க போய் தேடி போக வேண்டாம். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே வேறப்பா. மேம் நீங்க வேர் டு ஸ்டடில என்னென்ன புக்ஸ்லாம் 11th and 12th எல்லாம் வாங்கணும்னு கொஞ்சம் போட்டுருங்க மேம். ஓகேப்பா எல்லா டாபிக்குமே நான் போட்டுறேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஒவ்வொரு டாபிக்குமே வேர் டு ஸ்டடி பிடிஎஃபாவே அனுப்பி விட்டுறேன். என்னென்ன டாபிக் எல்லா ஜிஎஸ் எல்லாத்துக்குமே முடிஞ்சாலும் அனுப்பி விடுறேன். லிஸ்டிக் மட்டும்னாலும் ஓகே அனுப்பி விட்டுறேன் ப்ராப்ளம். சரிங்க ஓகேப்பா. வேறப்பா வேற குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா சொல்லுங்க மேம் இப்ப நீங்க நடத்திருக்கிறது ஸ்கூல் புக்ல கவர் ஆகுமா மேம், இல்ல இதை விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஸ்கூல் புக்ல இருக்குமா மேம்? ஸ்கூல் புக்ல இருக்கிற மேக்ஸிமம் பாயிண்ட் ஸ்கூல் புக் தான். ஆனா நான் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வேற வேற லெசன்ஸ்ல இருக்கும், வேற வேற ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். நான் சொன்ன மாதிரி 6th இருக்கும், ஒவ்வொரு பாயிண்ட் 9th இருக்கும், 11th இருக்கும் சரிங்களா. ஸோ அதை நான் வந்து எல்லாத்தையும் ஒரே இதாக கம்பைன் பண்ணி உங்களுக்கு நடத்திருக்கேன். இப்போ ஹரப்பால நான் சொன்ன 4 பாயிண்ட் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஹரப்பா இருக்கா, இல்ல வந்து மொத்தம் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேனா, இல்ல 2 பாயிண்ட் தான் நமக்கு 6வது புக்ல கவர் ஆகும், பாக்கி 2 பாயிண்ட் 9வது புக்ல இருக்கும். ஸோ அதனால நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இங்க கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்ல கவர் ஆகிற பாயிண்ட் தான் எல்லாமே. தேங்க்யூ மேம். ஓகே வேறப்பா வேற ஏதாவது டவுட்? வேற யாருக்கா டவுட் இருக்கா? எதோ இருந்தாலும் கேளுங்க ஓகேவா. எப்படி படிக்கணும் இல்ல என்ன மாதிரி போகணுன்ற மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா எல்லாருக்கும் டவுட் எதுவும் இல்லையா? மேம் வீக்லி எத்தனை டேஸ் மேம் கேக்குதாப்பா? வீக்லி உங்களுக்கு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் கிளாஸ் போகும்ப்பா. வீக்லி 2 நாள் இல்ல 3 நாள் உங்களுக்கு ஜிஎஸ் போகும். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி முடிப்போம், அடுத்த டாபிக் போயிட்டு இருக்கும் ஓகேவா. வீக்லி 3 இல்ல 2 கிளாஸஸ் மேக்ஸிமம் இருக்கும்பா. மேம் சொல்லுங்க சார். மேம் நீங்க இடத்துல மட்டும் படிச்சா போதுங்களா இல்ல எக்ஸ்ட்ரா மட்டும் படிக்கலாங்களா மேடம்? எக்ஸ்ட்ரா அப்படி இல்ல சார். நான் ஸ்கூல் புக் ரெஃபர் பண்றேன் இல்லையா உங்களுக்கு. இந்த ஸ்டாண்ட் அந்த புக்ஸ் நான் குடுக்குற நடத்துறது கிளாஸ் கொஞ்சம் எல்லாருமே எல்லா கிளாஸுமே அட்டென்ட் பண்ணுங்க கண்டிப்பா சரிங்களா. ஸோ நடத்தும் போது உங்களுக்கு நல்ல ஈஸியாவே புரியும். ஸோ நான் நடத்துற டாபிக் நான் கொடுக்குற மெட்டீரியல் படிங்க. அதுக்கு அது இல்லாம வேர் டு ஸ்டடி கொடுக்குற புக்ஸ்க்கு ஒரு ரீட் கொடுத்துக்கோங்க. இது 2 படிச்சாலே போதுமான சார், மேக்ஸிமம் போதும். இது தவிர்த்து நீங்க வேற எதுவும் வெளில போவேனா. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய டெஸ்ட் போடுவோம், ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதுவே உங்களுக்கு மோர் தென் இனஃபா இருக்கும் சார். ஓகேங்களா சார்? ஓகே 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 சொல்லுங்க சார். அபிஷேக் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. அபிஷேக் வேற ஏதாவதுப்பா? ஓகே இன்னும் வேற யாருக்கும் டவுட் எதுவும் இல்லையா? ஃபீ ஃபார் மேக்ஸ் சார் அது வந்து உங்களுக்கு சார் சொல்லுவாங்க, கோவிந்தரா சார் சொல்லுவாங்க உங்களுக்கு. நீங்க சார் கிட்ட வந்து அதெல்லாம் சார் கிட்ட நீங்க வந்து கேட்கலாம். ஃபீஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க சார் கிட்ட கேட்கலாம். மேம் குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க சொல்லுங்க மேம் வீக்லி எத்தனை டேஸ் மேம் கிளாஸ் இருக்கும்? அதான் மேம் வீக்லி ஜிஎஸ் கிளாஸ் வந்து எனக்கு வீக்லி ட்வைஸ் அல்ல 3 நாள் 2 நாள் வீக்லி 2 நாள் இல்ல வீக்லி 3 வந்து உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும். மத்த வந்து நமக்கு அந்த பேப்பர் 2 இருக்கு இல்லையா மேக்ஸ் ஸ்டாட்டிக் அந்த டாபிக் போகும். ஓகே மேம். இப்போ நீங்க கிளாஸ் முடிச்சோனே வேர் டு ஸ்டடி நீங்க புக்ல எங்க படிக்கணும்னு சொல்லிருவீங்க, நாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஆமாப்பா. இந்த கிளாஸ் உங்களுக்கு இப்போதைக்கு மெட்டீரியல் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு குப்தர்கள் இந்த இண்டஸ் வேலி முடிஞ்சிட்டு குப்தாஸ் இருக்கு இல்லையா, குப்தர்கள் அடுத்த டாபிக் நமக்கு இருக்குல்ல. ஆமா மேம். அடுத்த டாபிக் நமக்கு யார் குப்தாஸ்னு வருவாங்க இல்லையா. இந்த குப்தாஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸாவே நோட்ஸ் சென்ட் பண்ணிடுறோம் கையில. அந்த பிடிஎஃபாவோ இல்ல நீங்க ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க. நான் நடத்த பாயிண்ட்ஸ் அப்படியே ஹைலைட் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு ஓகேவா? ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஓகே. ஹலோ எந்த கிளாஸ்ல சொல்லுங்க 1 மினிட் சொல்லுங்க அரசி மேம். ஹலோ ஹலோ குட் ஈவினிங் மேம். ஒரு நிமிஷம் அரசி மேம் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஸ்வீட்டி மேம் 1 மினிட். அரசி மேம் நீங்க ஃபர்ஸ்ட். இல்ல மேம் எல்லா டாபிக் வைஸ் கொஞ்சம் டீடைலா இதே மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. ஆமாப்பா இதே மாதிரி தான் போகும். நமக்கு வந்து எக்ஸாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட் வரும் இல்லையா, அது ஆகஸ்ட்ல இருக்கும். அதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி ஒரு 1 hour 2 hour கிளாஸ் போகும் ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு டீப்பா தான் போகும்.
நமக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம இந்த மாதிரி டீப்பாவே கொண்டு போகலாம். பிரச்சனை. ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். மேம் இந்த கிளாஸ் வந்து இப்போ நான் ஆஸ் யூஷுவலா 7 o'clock தானே மேம், இல்ல மார்னிங் ஏதாவது இருக்கு மேம்? இல்ல மேம், மேக்ஸிமம் ஈவினிங் தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஏன்னா நிறைய ஒர்க்கிங் பீப்புள் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இல்ல மேம், நான் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதனால என்னால லாஸ்ட் டைமே கிளாஸ் சரியா அட்டென்ட் பண்ண முடியல மேம். அதனாலதான் சரி இந்த டைம் நைட்னா எப்படி வந்துருவேன் மேம், அதுக்குதான் மேம் கேட்டேன். மேக்ஸிமம் இல்ல 100% கிட்டத்தட்ட வந்து நைட் தான் உங்களுக்கு கிளாஸ். சரி மேம், ஓகே. பண்ணிக்க வேண்டாம். இப்போ சொல்லுங்க. சயின்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ணிடுவீங்க தானே மேம்? இப்போதைக்கு நம்ம வந்து ஹிஸ்டரி தான் மேம் ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்க போறோம். அதுக்கப்புறம் சயின்ஸ் பத்தி உங்களுக்கு நான் வந்து லேட்டரா வந்து உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு நம்ம வந்து அந்த யூனிட் 3 இருக்கு இல்லையா, ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம். ஆக்சுவலா பழைய சிலபஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் தனித்தனி டாபிக்கா இருந்திருக்கும். ஹிஸ்டரி ஒரு டாபிக்கா, ஐஎன்எம் ஒரு டாபிக்கா இருந்திருக்கும். இப்ப மெர்ஜ் பண்ணிருக்காங்க. இதுவே பெரிய டாபிக். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து யூனிட் 6க்கு போவோம். அதுவும் ஹிஸ்டரி, தமிழ்நாடு மட்டும் ஹிஸ்டரி கவர் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு பெரிய டாபிக். ரெண்டுத்தையும் கவர் பண்ணிட்டு நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு, எல்லா டாபிக்கும் ஓரளவு கவர் பண்ணிடுவீங்க தானே மேம்? எஸ், கண்டிப்பாப்பா. எக்ஸாம்க்குள்ள எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்க கொடுத்த மெட்டீரியல் சொல்லுங்க. ஆனா நீங்க உங்க சைடுல வந்து நீங்களும் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி நான் இன்னைக்கு இப்ப நான் இதை நடத்திருக்கேன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ, மேக்ஸிமம் நான் இன்னைக்கோ இல்ல நாளைக்குள்ள நீங்க எப்ப சேர்றீங்க கிளாஸ்ல அதை பொறுத்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. ஸோ நான் நடத்த இப்போ நான் மேக்ஸிமம் கிளாஸ் ஒரு 9 o'clock முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, ஒரு அதுக்கப்புறம் 1 hour நீங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அன்னைக்கு நடத்தின டாபிக் முடிச்சிருங்க. ஸோ உங்க சைட்ல வந்து நீங்க வந்து முடிச்சுக்கிட்டே வந்தாதான், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பல்கா வந்து இதாயிடும். சரிங்களா? நீங்களும் முடிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். பஜ்ஜிஎஸ். ஓகே, வேறப்பா ஏதாவது டவுட்? என்ன சார் புரியல? வாட்ஸ்அப்ல போட்டுறேன் சார், அனுப்பி விட்டுறேன் சிலபஸ். ஓகே சார். ஓகே சார். வேறப்பா வேற ஏதாவது டவுட்? வேற ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் இல்லையா? ஓகேப்பா, சரி. டவுட் இல்லை போல. ஓகேங்களா? முடிச்சுக்கலாமா? சார் கொடுக்குமா? இந்த டவுட் இல்லைல்ல? சரி. ஓகேப்பா சார். சொல்லுங்க சார். பழனிசாமி சார். ஓகேங்களா? ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், நான் சார் போட்டுக்கிறேன். சார் முடிஞ்சிச்சு சார் கிளாஸ். ஆமாம் சார், கொஞ்சம் அந்த டாபிக் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சார் இப்போ நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு தான் சார் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டேன் சார். ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே சார், நான் ஈஸியாக தான் சார் இருக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஆமாம் சார். ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஓகே சார். நீங்கள் வேணால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃபீட்பேக் என்னன்னு கேட்டுட்டு சார். ஓகே சார். ஓகே சார். நானே போட்டுருமா சார்? ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்க சார். சார் இப்போ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா சார் மீட்டிங்கை? நீங்கள் எதாவது பேசணுமா சார்? பஸ் மீட்டிங் நான் வைண்ட் அப் பண்ணிடுவா சார், நீங்கள் எதாவது பேசணும்? ஓகே சார், தேங்க்யூ சார். இதோ இருக்காங்க சார், நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு முடிச்சுக்கலான்னு பண்ணேன் சார். சரி சார், நான் வரீங்களா? ஓகே சார். சரி, ஓகேப்பா. கேக்குதாப்பா? சார் வந்து கேக்குதா?
சார் வந்து ஒன்ஸ் வந்துட்டு வேற ஏதாவது கோர்ஸ் டீடைல் ஏதாவது கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தா நீங்க சார் கிட்ட கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, சார் வருவாங்க. கோவிந்தா சார். சரி, இந்த நம்ம டீச்சிங் ஓகேவாப்பா? டீச்சிங்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிப்பேன். நோ மேம். எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா எல்லாருக்குமே? ஓகே மேம். கிளியரா இருக்கு மேம் கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஓகேப்பா, தேங்க் யூ. எஸ் மேம், கிளியரா இருக்கு. அதுவும் ஃபாஸ்டாவும் இருக்கு மேம். ஓகே, சார் வராங்க. சார் என்ன எல்லாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? எஸ் சார். மோஸ்ட் ஆஃப் தம் அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஹிஸ்டரி ஒரு பாட்டு டீச் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க கிட்ட ஃபீட்பேக் சொல்லிருப்பீங்க. என்கிட்ட சொல்லுங்க. அதாவது நம்ம அகாடமியில இது வந்து ஒரு புது வெர்ஷன் அப்படி ஆப் அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு புது வெர்ஷனா நம்ம இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் சுட் பி ஓப்பன். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை சொல்லுங்க. நானோ இல்ல அவங்களும் வந்து நாங்க வந்து ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். ஏன்னா மேக்ஸ் ஸ்டாட்டே ஆல்ரெடி வி ஆர் வெரி ஃபெமிலியர். சோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? 1 by 1. ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். ஓகே சார், நல்லா புரியுது சார். சார் ரொம்ப கிளியரா இருந்துச்சு சார் கான்செப்ட் எல்லாமே. லாஸ்ட் டைம் கம்பைன் டெக்னிக்கல் எழுதும் போதுமே நமக்கு ஹிஸ்டரிலாம் நான் பார்த்ததே இல்ல சார். இவங்க மேம் சொல்லி தரும் போது ரொம்ப கிளியரா கான்செப்ட் புரியுது சார். ஓகே ஃபைன், பரவாயில்ல. நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ் படிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றது உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். கண்டிப்பா சார். நம்மளால எவ்வளவு கான்செப்ட டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ன்றதுதான் மெயின் மேட்டர். ஆமா சார், அங்கங்க இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுக்கும் போது ஈஸியா இருக்கு சார். ஈஸியா இருக்கு. வெரி குட், சூப்பர். குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா தீபிகா. சார், நம்ம இது தனியா படிக்கும்போது வந்து ஒரு லெசன் ஃபுல்லா ரீட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சார். இது வந்து கம்பைல் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெசன் வந்து ரீட் பண்ணும்போது ஈஸியா புரியும் சார். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே, சூப்பர். சீக்கிரம் சொல்லுங்க. முக்கியம் ஆர்டர் வைஸ் எடுக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியா இருக்கு சார். இதுதான் இப்போ எந்தெந்த சிட்டி எப்ப சொல்லுமா சார். ஆர்டர் வைஸ் இந்தந்த டைம்ல இந்தந்த சிட்டிஸ் இருந்துச்சு, எங்க இருந்துச்சு அப்படி தெளிவா சொன்னாங்க சார். நல்லா இருந்துச்சு சார். ஓகே, குட். சம்மோர் மணிகண்டன் சொன்னீங்க. இயர் வைஸா சொல்றதுனால ஞாபகம் வச்சதுக்கு ஈஸியா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது சார். நீங்க டாக்டர்ட்டும் கேட்டுக்கோங்க. இப்ப எப்படி நாம வந்து ஒரு மேட்ரிக்ஸ்லயோ இல்ல வந்து ஒரு தியரி ஈக்குவேஷன்லயோ ஒரு ஷார்ட்கட் ப்ரொவைட் பண்ற மாதிரி நீங்க அந்த இயர் கூட ஞாபகம் வச்சுக்க அவங்க கேட்டீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க லேர்ன் பண்ணிட்டு கூட எப்பவுமே ஒரு பழமொழி இருக்கு, கற்றுக்கொண்டவங்களும் கற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொண்டு கூட கற்றுக்கொண்டாதான் நிறைய கத்துக்க முடியும் இல்லையா? எஸ் சார். எஸ், நம்ம நிறைய அப்டேட் பண்ணுவோம். நம்ம அவங்கதான் சோ ஆல்ரெடி கத்துக்கிட்டவங்க அதே தான் சொல்லுவாங்க. சோ அதனால நீங்க வந்து தனியா படிக்கிறதுக்கு இதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு சார். எஸ், நாங்க ஃபீல் எங்களுடைய மெயின் மோட்டோ வந்து எப்படியாவது 100% நம்ம வந்து உங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துணும். சோ அதுக்காக தான் நம்ம அகைன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி சோ அவங்க வந்து மயிலாடுதுறையில இருந்து கொண்டு வந்துருக்கோம். அதான் மெயின் ரீசன். சரியா படிக்கிறது கிளியரா நல்லா சொல்றாங்க சார். என்னங்க? டீச்சிங் நல்லா இருந்துச்சு சார். ஓகே, ஃபைன், சூப்பர், ரைட். தேங்க்யூ மணிகண்டன். எனிமோர்? மோஸ்ட்லி எல்லாருமே வந்து தமிழ்ல தான் சார் கிளாஸ் எடுப்பாங்க. இங்கிலீஷ்ல மேம் எடுக்கிறது எனக்குலாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு சார். ஓகே ஓகே, சூப்பர். அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு சார். அண்டர்ஸ்டாண்டிங் சார். ஓகே ஓகே. எனி மோர் டிஃபிகல்டிஸ் இல்ல ஏதாவது உங்களுக்கு பிளஸ் மைனஸ் எதாவது சொல்லலாம்? பிளஸ் சொன்னா நாங்க கூட்டுவோம், மைனஸ் சொன்னா அந்த மைனஸ் வேல்யூ குறைப்போம். சார் அதுக்கப்புறம் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க சார். பே பண்ணி நம்ம கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஓகே சார். எக்ஸ்ட்ரா சம் இந்த நம்ம பேஸ்ல இல்லாத 3000 ஓகேவா?
2 டேஸ்க்கு முன்னாடி சார் ஜிஎஸ் கூட மார்க் டெஸ்ட் இருக்கா சார்? நாங்க அவங்க வந்து எப்ப கன்வீனியன்டோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே மாடல் தான். இன்னைக்கு எப்படி நம்ம தீரா பிக்யூஎஸ் டெஸ்ட் வச்சோம் நம்ம ஃபர்ஸ்ட் வீட்ல, அது மாதிரி வந்து அப்பா 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 நெட் என்னது? அப்பா எங்க? அப்பா எங்க? நெட் ஆஃப் ஆயிட்டு. உங்க அப்பா ரிவா போன் ஆன் பண்ண சொல்லுங்க. ஷோ ஏன் ஆஃப் ஆச்சு? ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி சொன்னாங்க சார். இன்னைக்கு மார்னிங்கும் அனுப்புனாங்க, ஈவினிங்கும் அனுப்புனாங்க சார். அந்த இதுல வந்து லாகின் வீடியோ வந்து ஓபன் ஆக மாட்டேங்குதுங்க சார். நாங்க எப்படி லாகின் பண்ணி அந்த மெயில்ல போய் நீங்க அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்ணீங்களா சார்? மெயில்ல என்னோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணப்போ ராங் பாஸ்வேர்ட், ராங் மெயில் ஐடி அப்படி காட்டுதுங்க சார். எனக்கு லாகின் பண்ண முடியலங்க சார். சரி, ஓகே. சாலினி அந்த ஏதோ ஒரு 4-6 ஒரு மெயில் ஐடி தானே? எஸ் சார், எஸ் சார். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் அது உங்களுக்கு பாஸ்வேர்ட் நான் வந்து அட்மின் சார் செட் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், அதை வச்சு யூஸ் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நானே செட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு அட்மின் அவர் செட் பண்ணி கொடுப்பாரு. ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்க அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டு நான் கொடுக்குற பாஸ்வேர்டு பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்க. ரைட். அது மாதிரி டிஃபிகல்ட்டி கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். based on help of our admin, the Prithviraj sir. Okay sir, thank you sir. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் டைம் ஆகும். இப்பவே நியர் பை 2 hours ஆயிடுச்சு. எனிமோர்னா எல்லாம் சார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிச்சுக்கலாம். ஃபர்தரா நமக்கு ஷெட்யூல் வந்து உங்க குரூப்ல ஷேர் பண்றேன். ஜிஎஸ் ஆல்சோ போத் ஜிஎஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது ரெண்டும் ஸ்பிளிட் அப் பண்ணி ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? உங்க பிளானிங்க்கு நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து பிஃபோரா நமக்கு சொல்லிதான் கிளாஸ் எடுக்கிறோம். சோ டக்குனு ஒரு 6 o'clock சொல்லி நம்ம கிளாஸ் எடுக்கிறது இல்ல, அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கே கமிட்மெண்ட் இருக்கும். சோ அதுக்காக தான் நாங்க வந்து ஷெட்யூல்ன்றது முன்னாடி கொடுக்கறது. அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது முடியலனாலதான் நாங்க அந்த கிளாஸ் கேன்சல்ன்ற அடுத்த ஸ்பேஸ்க்கே போவோம். மோஸ்ட் ஆஃப் 99% வந்து கிளாஸ் வந்து அந்த ஷெட்யூல்ல நடக்கும். அது ஆல்ரெடி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க லாஸ்ட் 2 months. அதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, முடிச்சுக்கலாமா? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, சோ கேண்டிடேட்ஸ் நல்ல ஃபீட்பேக். கண்டிப்பா நம்ம ஃபர்தரா நம்ம அகாடமில நிறைய பண்ணலாம். நீங்க எங்க கூட வந்து இதே மாதிரி கோஆபரேட்டிவா உங்களுடைய பிளஸ் மைனஸ் இல்ல எங்களுடைய பிளஸ், நான் உங்களுடைய பிளஸ் மைனஸ் சொல்லிடுவேன், நீங்களும் எங்களுடைய பிளஸ் மைனஸ் சொல்லலாம். சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு பேட்சுமே நம்மளுடைய கோஆர்டினேஷன் ஒரு டீம் ஒர்க்ல இன்னும் நம்ம பெஸ்டா கொண்டு போகணும். சோ இது வரைக்கும் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேங்க்யூ ஃபார் யுவர் மோர் வேல்யூபிள் டைமிங். ஸோ தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.